கணிப்பிலில் ஒரு முக்கியமான MCQ பேப்பர் முழுவதும் முதல் கேள்விகள் மிக முக்கியமான கவனமா யோசித்து எடுக்கப்பட்ட ஒரு பேப்பர். இதில் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இது எக்ஸாமாகவும் செஞ்சிருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய நிலைமைகளை உங்களுக்கு விளங்கிக்கொள்ளவும் மேலும் அப்போ கவனமாக விளங்கிக்கொள்ளுங்க. இந்த முதலாவது கேள்வி, புரதங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளுள் தவறானது எது? புரதங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளுள் தவறானது எது? எல்லா அமினோ அமிலங்களிலும் அல்கைல் கூட்டம் காணப்படும். இப்படி ஒரு கேள்வி நான் ஸ்ட்ரக்சர்லையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இதில் உங்களுக்கு தெரியும், புரதத்தை ஆக்குறதுல 20 வகை அமினோ அமிலங்கள் பங்களிப்பு செய்யும். புரதத்தை ஆக்குறதுல 20 வகை அமினோ அமிலங்கள் பங்களிப்பு செய்யும். இந்த அமினோ அமிலங்கள் என்று சொன்னது பொதுச்சூத்திரம் நாங்கள் சொன்னோம், H2N CCOOH R இங்கே H நாங்கள் சொன்னோம். இதுதான் அமினோ அமிலத்தின் பொதுச்சூத்திரம் நாங்கள் சொன்னோம். இந்த அமினோ அமிலம் என்று சொன்னது 4 கூறுகள் உடையது. அமினோ கூட்டம், கார்பாக்சிலிக் கூட்டம், ஐதரசன் அணு, R இனால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட வேறுபடக்கூடிய அல்கைல் கூட்டம் என்று சொன்னோம். அப்போ கிளைசின் தவிர நாங்கள் நோட்ஸில் சொல்லிக்கிறோம், இது நிறைய பிள்ளைகள் பிழையாக விளங்கி கொண்டிருக்கிறாங்க. சில பேர் இதை பிழையாகவும் விளங்கப்படுத்தியும் இருக்கிறாங்க. கிளைசின் தவிரன்னு சொல்றோம். கிளைசின் தவிர அமினோ அமிலங்கள் 4 கூறுகள் உடையது. அமைனோ கூட்டம், கார்பாக்சிலிக் கூட்டம், ஐதரசன் அணு, ஆறினால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட வேறுபடக்கூடிய அல்கைல் கூட்டம் என்று சொன்னோம். அல்கைல் கூட்டம் என்றால் அங்க கார்பனும் ஐதரசனும் இருக்கும். இந்த கிளைசின் இல்ல உங்களுக்கு தெரியும், இந்த ஆறுக்கு பதிலாக H மட்டும்தான் இருக்கும். அப்ப ஆறுக்கு பதிலாக H மட்டும் இருக்கிறபடியால இந்த கிளைசின் இல்ல அல்கைல் கூட்டம் இல்லை. கிளைசின்ல அல்கைல் கூட்டம் இல்லை. அதுக்கு பதிலாக யார் இருக்கும் என்றால் ஐதரசன் அணு காணப்படும். அப்ப அல்கைல் கூட்டத்தை கொண்டிராத ஒரு அமினோ அமிலம் யாருன்னு கேட்டால் அது கிளைசினாக இருக்கும். கிளைசின் தவிர ஏனைய அமினோ அமிலங்கள்ல அல்கைல் கூட்டம் காணப்படக்கூடியதாக இருக்கும். இது நீங்க தெரியணும். இந்த R கூட்டத்தை நாங்க சொல்றது பக்கச்சங்கிலின்னு சொல்றோம். இந்த R கூட்டத்தை பக்கச்சங்கிலின்னு சொல்லலாம். இந்த R கூட்டம் அல்லது பக்கச்சங்கிலின்னு சொன்னது முதுகெலும்பின் வெளிப்புறமாக இருக்கும். இந்த ஐதரசன் அணு உள்ளடங்களாக ஏனையவை முதுகெலும்புல காணப்படும். இந்த R கூட்டத்தை நாங்க பக்கச்சங்கிலின்னு சொல்றது அது அந்த பல்பெப்டைட் சங்கிலியில புரதத்துல முதுகெலும்பின் வெளிப்புறமாக இருக்கும். இந்த ஐதரசன் அணு உள்ளடங்களாக ஏனையவை
முதுகெலும்புல காணப்படக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு தெரியும், இந்த அமைனோ கூட்டம் காரத்தன்மையும் அல்லது கார இயல்பையும், கார்பாக்சிலிக் கூட்டம் அமில இயல்பையும் கொண்டிருக்கும். எனவே ஒரே அமினோ அமிலத்தில் அமில இயல்புடைய கார்பாக்சிலிக் கூட்டமும் கார இயல்புடைய அமைனோ கூட்டமும் காணப்படுறபடியால இந்த அமினோ அமிலம் என்று சொன்னது ஈரியல்புடையதாக காணப்படும். அமினோ அமிலம் என்று சொன்னது ஈரியல்புடையதாக காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த அமினோ அமிலத்தின் மத்தியில சமச்சீர் அற்ற மைய கார்பன் அணு காணப்படும். அமினோ அமிலத்தின் மத்தியில சமச்சீர் அற்ற மைய கார்பன் அணு காணப்படக்கூடியதாக இருக்கும். இது நீங்க தெரிஞ்சிருக்கணும். அவங்க சொல்றோம், எல்லா அமினோ அமிலங்களிலும் அட்கைல் கூட்டம் காணப்படும். அது பிழை. கிளைசின் அட்கைல் கூட்டம் இல்லை. அப்ப அதுதான் நம்மளோட ஆன்சர். இரண்டாவது, அமினோ அமிலங்களின் ஆர் கூட்டமானது முதுகெலும்பிற்கு வெளிப்புறமாக காணப்படும். நாங்கள் சொன்னோம் ஆர் கூட்டத்தை பக்கச்சங்கிலின்னு சொன்னோம். இது முதுகெலும்பின் வெளிப்புறமாகவும் இந்த ஐதரசன் அணு உள்ளடங்களாக ஏனைய கூறுகள் முதுகெலும்பிலும் காணப்படும் என்று சொன்னோம். அப்ப அது சரி. மூன்றாவது, அமினோ அமிலங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட அமைனோ கார்பாக்சில் கூட்டம் காணப்படலாம். இப்போ ஒரு அமினோ அமிலத்தில் நாங்கள் இதில் ஒரு அமைனோ கூட்டம் ஒரு கார்பாக்சிலிக் கூட்டத்தை காட்டிக்கிறோம். சில அமினோ அமிலங்கள் உங்களுக்கு தெரியும், ஒன்றுக்கு மேற்பட்ட அமைனோ கூட்டம் இருக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கார்பாக்சில் கூட்டமும் இருக்கும். சில அமினோ அமிலங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட அமைனோ கூட்டம் இருக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கார்பாக்சில் கூட்டமும் காணப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப அதுவும் சரி. நாலாவது, புரதமானது ஒன்று அல்லது பல பல்பெப்டைட் சங்கிலிகளை கொண்ட அமினோ அமிலங்களால் ஆக்கப்பட்டவை. புரதம் என்று சொன்னது ஒன்று அல்லது பல பல்பெப்டைட் சங்கிலிகளை கொண்ட பல்பெப்டைட் சங்கிலிகளை கொண்ட அமினோ அமிலங்களால் ஆக்கப்பட்டதாம். நாங்கள் சொன்னோம், புரதத்தில் 4 வகையான கட்டமைப்புகள் சொன்னோம். புரதத்தில் 4 வகையான கட்டமைப்புகள் சொன்னோம். முதலான கட்டமைப்பு துணையான கட்டமைப்பு, புடையான கட்டமைப்பு, நாற்பகுதியான கட்டமைப்புன்னு சொல்லி 4 வகையான கட்டமைப்புகள் சொன்னோம். இப்ப இதுல இந்த முதலான கட்டமைப்புனால் அமினோ அமிலங்கள் பெப்டைட் பிணைப்பால் இணைக்கப்பட்டு தனித்துவமாக அடுக்கப்பட்ட நேர்கோட்டு கட்டமைப்பு நாங்க முதலான கட்டமைப்புன்னு சொன்னோம். அமினோ அமிலங்கள் பெப்டைட் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டு தனித்துவமாக ஒழுங்குபடுத்தப்பட்டு நேர்கோட்டு கட்டமைப்பு முதலான கட்டமைப்புன்னு சொன்னோம். துணையான கட்டமைப்புன்னா இந்த முதலான கட்டமைப்பு பல்பெப்டைட் சங்கிலி 1, முதலான கட்டமைப்பு பல்பெப்டைட் சங்கிலி 1 சுருளி உருவான அல்லது மடிப்படைவதால் தோன்றும் தகடுருவான கட்டமைப்பை நாங்க துணையான கட்டமைப்புன்னு சொன்னோம். இந்த கட்டமைப்புன்னு சொன்னது துணையான கட்டமைப்பின் பல்பெப்டைட் சங்கிலி 1, துணையான கட்டமைப்பின் பல்பெப்டைட் சங்கிலி 1 அதிகளவில் வளைந்தும் மடிந்தும் தனித்துவமாக அடுக்கப்பட்ட முப்பரிமாண வடிவத்தை பெறல் புடையான கட்டமைப்புன்னு சொன்னோம். இதுக்கு நாங்க துணையான கட்டமைப்புக்கு அல்பா ஹெலிக்ஸ் பீட்டா பிளேட்டட் சீட்னு சொன்னோம். இந்த அல்பா ஹெலிக்ஸ் கெரட்டின் என்றும் பீட்டா பிளேட்டட் சீட் ஸ்பைடர் சில்க் புரோட்டீன். அப்ப துணையான கட்டமைப்புக்கு கெரட்டின் சிலந்தியின் பட்டுப்புரதம், புடையான கட்டமைப்புக்கு அநேக நொதியங்கள் சொன்னோம். அதோடு சேர்த்து மயோகுளோபின் சொன்னோம், ஆல்பமின் போன்றவற்றை சொன்னோம். ஒரு பல்பெப்டைட் சங்கிலி தான், இதுலேயும் ஒரு பல்பெப்டைட் சங்கிலி தான். நாற்பகுதியான கட்டமைப்புக்கு நாங்கள் சொன்னோம்
இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பல்பெப்டைட் சங்கிலிகள் திரட்சி அடைவதால் தோன்றும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பல்பெப்டைட் சங்கிலிகள் திரட்சி அடைவதால் தோன்றும் தொலைப்பாட்டு புரதம் என்று சொன்னோம். இதுக்கு உதாரணம் சொன்னோம் ஹீமோகுளோபின், கொலாஜின் போன்றவற்றை இதுக்கு நாங்கள் உதாரணம் சொன்னோம். அப்ப இந்த இடத்துல பல பெப்டைட் சங்கிலிகள் பங்களிப்பு செய்து பெப்டைட் சங்கிலி பங்களிப்பு செய்யலாம் அல்லது பல பெப்டைட் சங்கிலிகள் பங்களிப்பு செய்யலாம். எத்தனை இங்கு சொல்றோம் அமினோ அமிலங்களில் நாலாவது புரதமானது ஒன்று அல்லது பல பல்பெப்டைட் சங்கிலிகளை கொண்ட அமினோ அமிலங்களால் ஆக்கப்பட்டதாம். அப்ப கெரட்டின் புரதம், சிலந்தையின் பட்டுப்புரதம் புரதம், நொதியம் புரதம், மயோகுளோபின் புரதம், இங்கே எல்லாம் ஒரு பல்பெப்டைட் சங்கிலி. இங்க ஹீமோகுளோபின் புரதம், கொலாஜின் புரதம், பல பல்பெப்டைட் சங்கிலி. அப்ப அந்த குற்றம் உங்களுக்கு சரி. அடுத்தது ஐந்தாவது புரதத்தின் முதலான கட்டமைப்பு வெப்ப உறுதி மிக்க கட்டமைப்பாம். இப்ப உங்களுக்கு தெரியும் முதலான கட்டமைப்புல பெப்டைட் பிணைப்பு இருக்குது. முதலான பெப்டைட் பிணைப்பு இருக்குது. எனவே இந்த முதலான கட்டமைப்புன்னு சொன்னது வெப்ப உறுதி மிக்கதாக இருக்கும். வெப்ப உறுதி மிகவும் குறைந்தது, நாட்பகுதியானது. அதுக்கு பிறகு புடை, அதுக்கு பிறகு துணை. இந்த முதலான கட்டமைப்புன்னு சொன்னது பெப்டைட் பிணைப்புகளை கொண்டிருக்கின்றபடியால அது வெப்ப உறுதி மிக்க கட்டமைப்பாக காணப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களோட முதலாவது கேள்விக்கு முதலாவது ஆன்சர், முதலாவது கேள்விக்கு முதலாவது ஆன்சராக இருக்கும். இதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரி, இரண்டாவது அப்ப இந்த கேள்வியின் நோக்கம் எல்லா அமினோ அமிலங்களிலும் அட்கைல் கூட்டம் காணப்படும் சொன்னது பிழை. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா கிளைசின்ல அட்கைல் கூட்டம் இல்லை. நான் உங்களுக்கு தெளிவா படிச்சுக்கிறேன், அப்ப உங்களுக்கு தெரிய வரும். சரி, அடுத்தது இரண்டாவது கேள்வி. புரோக்ரியூட்ட கலங்கள் பற்றி சரியானது எது? உங்களுக்கு தெரியும் அடிப்படை கலவகைகள் இரண்டு. ஒன்று புரோக்ரியூட்ட கலம், மற்றது சொன்னோம் யூக்ரியூட்ட கலம். அடிப்படை கலவகைகள் இரண்டு, புரோக்ரியூட்ட கலம், யூக்ரியூட்ட கலம். இந்த கவனிக்கணும், புரோக்ரியூட்ட கலத்துக்கும் கவனிக்கணும், புரோக்ரியூட்ட கலத்திற்கும் யூக்ரியூட்ட கலத்துக்கும் இடையிலான வேறுபாடு நீங்க தெரிஞ்சிருக்கணும். முதலாவது புரோக்ரியூட்ட கலங்கள் பற்றி சரியானது. டிஎன்ஏ ஆனது நேரியதாம். நாங்க சொன்னோம் இந்த புரோக்ரியூட்ட கலத்துல வட்ட அல்லது வளைய டிஎன்ஏ காணப்படும். புரோக்ரியூட்ட கலத்துல வட்ட அல்லது வளைய டிஎன்ஏ காணப்படும். அது எங்க இருக்கும்னா சைட்டோசோல்ல காணப்படும். புரோக்ரியூட்டாக்கள்ல டிஎன்ஏ நேரியதுன்னு சொன்னது பிழை. அந்த டிஎன்ஏன்னு சொன்னது வட்ட வடிவ டிஎன்ஏ சைட்டோசோல்ல காணப்படும். அந்த டிஎன்ஏ காணப்படும் பிரதேசம் நியூக்ளியோய்ட் என அழைக்கப்படும். டிஎன்ஏ காணப்படும் பிரதேசம் நியூக்ளியோய்ட் என அழைக்கப்படும். இந்த நேரிய டிஎன்ஏ சொன்னது எங்க இருக்கும் என்றால் யூக்ரியோட்டாவில் நேரிய டிஎன்ஏ இருக்கும். இது யூக்ரியோட்டில் எங்க இருக்கும் என்றால் அறிவினுள் காணப்படும்.
அப்ப நேரிய டிஎன்ஏன்னு சொன்னது யூக்கரியோட்டாவில் கருவுக்குள்ளே இருக்கும். அங்க யூக்கரியோட்டாவில் அந்த டிஎன்ஏ என்று சொன்னது ஹிஸ்டோன் புரதத்தோட இணைக்கப்பட்டிருக்கிறபடியால அதை நாங்க நிர்வாணம் அல்லாததுன்னு சொல்றோம். புரோக்ரியோட்டாவில் டிஎன்ஏன்னு சொன்னது புரதத்தோட தொடுக்கப்பட்டிருக்க மாட்டாதுன்னு சொல்றாங்க. இனிட்ரூவில் அடுத்த மொலிகுலர் பயாலஜியில் புரதம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு குழப்பகரமான ஒரு இடம். அப்ப இனிட்ரூவுக்கு கீழே புரதத்தோட தொடர்புற்று இருக்காதுன்னு சொல்றாங்க. எனவே அங்க டிஎன்ஏன்னு சொன்னது நிர்வாணமானதுன்னு சொல்றாங்க. அப்போ உங்களோட எக்ஸாம்ல புரோக்ரியோட்டாக்களின் டிஎன்ஏ நிர்வாணமானதுன்னு சொன்னால் தயவு செய்து சரிநடுங்க. புரோக்ரியோட்டாக்களின் டிஎன்ஏ நிர்வாணமானதுன்னு சொன்னால் அதை நீங்க சரிநடுங்க. இரண்டாவது, யாவும் தனிக்கல அமைப்புடையதாம். அது பிழ. அவங்களே தெரியும், இந்த புரோக்ரியோட்டாக்கள் பெரும்பாலும் தனிக்கல் அமைப்புடையது. யாவும் தனிக்கல் அமைப்புன்னு சொன்னால் அது பிழ. பெரும்பாலும் தனிக்கல அமைப்புடையது. அவங்களே தெரியும், சில பலகல இழையுருவானதாக இருக்கும். இந்த புரோக்ரியோட்டா கீழே டொமைன் பாக்டீரியா, டொமைன் ஆர்க்கியா வரும். பாக்டீரியா டொமைன் பாக்டீரியாவுக்குள்ள பாக்டீரியாவும் சயனோபாக்டீரியாவும் வரும். இப்ப அவங்களே தெரியும், அனபீனா. இந்த அனபீனா என்று சொன்னது ஒரு சயனோபாக்டீரியா. அப்ப அதுவும் புரோக்ரியோட்டா தான். இது அவங்களுக்கு தெரியும், பலகல இழையுருவான அமைப்புடையதாக இருக்கும். பலகல இழையுருவான அமைப்புடையதாக இருக்கும். அவை யாவும் தனிக்கலம் என்று சொன்னது பிழ. பெரும்பாலும் தனிக்கலம், பலகல அமைப்புடையதாக இருக்கும். யூக்கரியோட்டான்னு சொன்னது பெரும்பாலும் பலகல அமைப்புடையது, சில தனிக்கல அமைப்புடையதாக இருக்கும். பெரும்பாலும் பல்கலம், சில தனிக்கல அமைப்புடையதாக இருக்கும். மூன்றாவது, சில நைதரசன் பதிக்கும் ஆற்றல் உடையதாம். அவங்களுக்கு தெரியும், இந்த வளிமண்டல நைதரசனை பதிக்கக்கூடிய ஆற்றல் புரோக்ரியோட்டாவுக்கு மட்டும்தான் இருக்குது. வளிமண்டல நைதரசனை பதிக்கக்கூடிய ஆற்றல் புரோக்ரியோட்டாவுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த யூக்கரியோட்டாக்கள் என்று சொன்னது ஒருபோதும் வளிமண்டல நைதரசனை பதிக்க மாட்டாதவை. வளிமண்டல நைதரசனை பதிக்கக்கூடிய ஆற்றல் புரோக்ரியோட்டாக்கு மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் டொமைன் பாக்டீரியா, அதில் பாக்டீரியா பதிக்கும், சயனோபாக்டீரியா பதிக்கும். பெரும்பாலான சயனோபாக்டீரியா பதிக்கும், சில பாக்டீரியா பதிக்கும். டொமைன் ஆர்க்கியா வளிமண்டல நைதரசனை பதிக்காது. புரோக்ரியோட்டாக்கள் யாவும் வளிமண்டல நைதரசனை பதிக்கும் என்ற பிழ. சில புரோக்ரியோட்டா தான் பதிக்கும். வளிமண்டல நைதரசனை பதிக்கும் ஆற்றல் புரோக்ரியோட்டாக்களுக்கு தனித்துவமானதாக இருக்கும். அப்ப இதுதான் உங்களோட ஆன்சர். நாலாவது, காற்று சுவாசத்திற்கு இழைமணி காணப்படும். உங்களுக்கு தெரியும், புரோக்ரியோட்டாக்கள்ல மென்சொவ்வு புன்னங்கம் இல்லை, மென்சொவ்வால் சூழப்பட்டது இல்லை. அப்ப இழைமணின்னு சொன்னது இரட்டை மென்சொவ்வால் சூழப்பட்ட ஒரு புன்னங்கம். இரட்டை மென்சொவ்வால் சூழப்பட்ட புன்னங்கம் என்று சொன்னது அவங்களுக்கு தெரியும், மென்சொவ்வால் சூழப்பட்ட புன்னங்கம் புரோக்ரியோட்டாக்கள்ல இல்லை. எனவே இந்த புரோக்ரியோட்டாக்கள் காற்று சுவாசத்திற்காக வேண்டி மீசோசோம் இருக்கும். புரோக்ரியோட்டாக்கள்ல காற்று சுவாசத்துக்காக வேண்டி இழைமணிகள் காணப்பட மாட்டாது. அங்க யார் இருக்கும் என்றால் மீசோசோம் காணப்படும். யூக்கரியோட்டாக்கள்ல காற்று சுவாசத்துக்காக வேண்டி இழைமணிகள் இருக்கும். யூக்கரியோட்டாக்கள்ல காற்று சுவாசத்திற்காக வேண்டி இழைமணிகள் இருக்கும். புரோக்ரியோட்டாக்கள்ல இழைமணிகள் காணப்படாது. நாலாவது, 5, சவுக்குமலை கலத்தக
அமைப்புடையதாம். நாங்க சொன்னோம் இந்த புரோக்ரியோட்டாக்கள்ல சவுக்கு முளை என்று சொன்னது எளியது. புரோக்ரியோட்டாக்கள்ல சவுக்கு முளைன்னு சொன்னது எளியதாக இருக்கும். புரோக்ரியோட்டாக்கள்ல சவுக்கு முளைன்னு சொன்னது எளியதாக இருக்கும். நுண்குழாய்கள் அற்றது. நுண்குழாய்கள் அற்றது. எனவே 9+2 அமைப்பும் அற்றது. சுமார் 20 நானோமீட்டர் விட்டமுடையது. புரோக்ரியோட்டாக்களின் சவுக்குமிழை எளியது, நுண்குழாய்கள் அற்றது, 9+2 அமைப்பற்றது, 20 நானோமீட்டர் விட்டமுடையதாக இருக்கும். இது நாங்கள் சொன்னோம் கலப்புறம்பானது. கலப்புறம்பானது அதாவது கல மேற்பரப்பு மின் செவ்வால சூழப்பட்டிருக்க மாட்டாது. கல மேற்பரப்பு மின் செவ்வால சூழப்பட்டிருக்க மாட்டாது. நாங்கள் சவுக்குமிழை வரைஞ்சிக்கிறோம், யூக்ரிட்டு சவுக்குமிழை வரைஞ்சிக்கிறோம். இப்படி நாங்கள் காட்டி இதை நாங்கள் முதலொரு மின் செவ்வுன்னு காட்டிக்கிறோம். இந்த மின் செவ்வுன்னு சொன்னது புரோக்ரியோட்டாவில் காணப்பட மாட்டாது. எனவே கலப்புறம்பானதுன்னு சொல்றது. அப்ப எப்படி சவுக்குமிழை எளியது, நுண்குழாய்கள் அற்றது, 9+2 அமைப்பற்றது, 20 நானோமீட்டர் விட்டம் கொண்டது, கலப்புறம்பானது அதாவது கல மேற்பரப்பு மின் செவ்வால் சூழப்பட்டிருக்க மாட்டாது. அதே நேரம் இந்த யூக்ரியோட்டாக்கள்ல சவுக்குமிழைன்னு சொன்னது சிக்கலானது, நுண்குழாய்களால் ஆனது, 9+2 அமைப்பு உடையது. இது கலத்தக அமைப்புடையது. அதாவது கல மேற்பரப்பு மின் செவ்வால் சூழப்பட்டது. கல மேற்பரப்பு மின் செவ்வால் சூழப்பட்டது. 200 நானோமீட்டர் விட்டம் கொண்டது. 200 நானோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கும். இதுவும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப சவுக்குமிழை கலத்தக அமைப்புடையது என்று சொன்னது பிழ. கலப்புறம்பானது. கலப்புறம்பானது. நம்மளோட மூன்றாவது கேள்வி, குழிய வன்கூடு பற்றி சரியானது எது? குழிய வன்கூடு பற்றி சரியானது எதுன்னு கேட்கிறோம். சரி, காணி குழிய வன்கூடு. குழிய வன்கூடு குழிய வன்கூடுன்னு சொன்னது கலத்தின் வடிவத்தை போன்றதோடு கலத்தை தாங்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த குழிய வன்கூடுன்னு சொன்னது புரோக்ரியோட்டா கலங்கள்ல காணப்பட மாட்டாது. யூக்ரியோட்டா கலங்கள்ல மட்டும்தான் காணப்படும். கல வடிவத்தை போன்றதோடு கல ஆதாரமலை தாங்குதலை மேற்கொள்ளும். புரோக்ரியோட்டா கலத்துல இல்ல, யூக்ரியோட்டா கலத்துல மட்டும்தான் இருக்கும். இந்த குழிய
வன்கூடுன்னு சொன்னது கலைச்சுவரை கொண்டிராத கலங்களுக்கு, கலைச்சுவரை கொண்டிராத கலங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா கலைச்சுவர் இருந்தால் கலை வடிவத்தை கொடுக்கும். கலைச்சுவர் இல்லாத கலங்களுக்கு இந்த குழிய வன்கூடுன்னு சொன்னதே உட்புறமாக அமைந்து கலை வடிவத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே கலைச்சுவரை கொண்டிராத கலங்களுக்கு இந்த குழிய வன்கூடுன்னு சொன்னது மிக முக்கியமானதாக இருக்கும். இந்த குழிய வன்கூடுன்னு சொன்னது இயக்கத்துக்குரியது. தேவையான போது உடைந்து மீள உருவாகும் தகவுடையது. குழிய வன்கூடு இயக்கத்துக்குரியது, தேவையான போது மீள உருவாகும் தகவுடையதாக இருக்கும். அவளுக்கு இந்த குழிய வன்கூட்டுல 3 கூறுகள்: நுண்குழாய்கள், நுண்ணிலைகள் அல்லது அற்று நிலைகள், இடைத்தர இலைகள்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்ப குழிய வன்கூட்டின் கூறுகள் 3: நுண்குழாய்கள், நுண்ணிலைகள் அல்லது அற்று நிலைகள், இடைத்தர இலைகள்னு சொல்லிக்கிறோம். இந்த 3ஐயும் நாங்க வேறுபடுத்தி படிச்சுக்கிறோம். அந்த 3ஐயும் வேறுபடுத்தி நீங்க தெரிஞ்சும் இருக்கணும். இப்ப நான் வாரேன். குழிய வன்கூடு பற்றி சரியானது எல்லா கலங்களிலும் காணப்படும். கொஞ்சம் முன்னுகளை நான் சொன்னேன், அடிப்படை கல வகைகள் 2: புரோக்ரியோட்டா கலம், யூக்ரியோட்டா கலம். அப்ப எல்லா கலங்களிலும் காணப்படும் என்றால் அது புரோக்ரியோட்டா களத்திலையும் இருக்கணும், யூக்ரியோட்டா களத்திலையும் இருக்கணும். ஆனா குழிய வன்கூடுன்னு சொன்னதே புரோக்ரியோட்டா கலங்கள்ல காணப்பட மாட்டாது, யூக்ரியோட்டா கலங்கள்ல மட்டும்தான் காணப்படும். எனவே எல்லா கலங்களிலும் காணப்படும் என்று சொன்னது பிழை. இரண்டாவது, இயக்கத்திற்குரியது. நாங்க சொன்னோம் இந்த குழிய வன்கூடுன்னு சொன்னது இயக்கத்திற்குரியது, தேவையான போது உடைந்து மேல உருவாகும் தகவுடையது. அப்ப அதுதான் உங்களோட ஆன்சர். மூன்றாவது, கலைச்சுவரை கொண்ட கலங்களுக்கு மிக முக்கியமானதாம். நான் சொன்னோம் கலை வடிவத்தை பேணுவதோடு கலை ஆதாரத்தையும் கொடுக்கும் என்று சொன்னோம். கலைச்சுவர் கொண்ட கலங்களுக்கு கலைச்சுவர் என்று சொன்னது கலை வடிவம் ஆதாரத்தை கொடுக்கும். கலைச்சுவர் இல்லாத கலங்களுக்கு குழிய வன்கூடுன்னு சொன்னது உட்புறமாக அமைந்து கலை வடிவத்தை பேணுவதோடு கலை ஆதாரத்தை என்ன செய்யும்னா வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே கலைச்சுவரை கொண்டிராத கலங்களுக்குத்தான் இது முக்கியமானது. அப்ப அதுவும் பிழை. நாலாவது, நரமூர்த்தங்களை அசைய செய்வதில் நுண்ணிலைகள் பங்கேற்குமாம். நாங்கள் சொன்னோம் இந்த நுண்குழாய்கள் என்று சொன்னது தேவையான போது நரமூர்த்தங்களை என்ன செய்யும்னா நகரச் செய்ய அல்லது அசைய செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்க படிச்சோம் மையப்பாத்தில் உள்ள இயக்கத்தானம், அதாவது கைனட்டுக்கோவோட முனைவுக்குரிய நுண்குழாய் தொடுக்கப்பட்டு அந்த நுண்குழாய் என்று சொன்னது இந்த நரமூர்த்தத்தை என்ன செய்யும் என்னால் முன் பின்னாக அசைய செய்யும் என்று சொன்னோம். அப்ப நரமூர்த்தத்தின் மையப்பாத்தில் உள்ள கைனட்டுக்கோவோட நுண்குழாய்கள் இணைக்கப்பட்டு அந்த நுண்குழாய்கள் என்ன செய்யும் என்னால் நரமூர்த்தங்களை முன் பின்னாக நகரச் செய்யும். அப்ப நரமூர்த்தங்களை நகரச் செய்யறதுல பங்களிப்பு செய்யறது யாருன்னு கேட்டால் அது நுண்குழாய்களாக இருக்கும்.
சரி, அடுத்தது நுண்குழாய்கள் கரு மின்தகடுகளின் உருவாக்கத்தில் பங்கெடுக்குமாம். நாங்கள் சொன்னோம் இந்த கருச்சூளையின் உட்புறமாக கரு மென்தகடுகள் உருவாக்கப்படும் சொன்னோம். அப்ப அந்த கருச்சூளையின் உட்புறமாக இந்த கரு மென்தகடுகளை உருவாக்குறது யாருனால் அது இடைத்திர இழையாக இருக்கும். அப்ப கருச்சூளையின் உட்புறமாக கரு மென் தகடுகள் உருவாக்கப்படும். அந்த கரு மென் தகடுகளின் உருவாக்கம் யாருன்னு கேட்டால் அது இடைத்திர இழையாக இருக்கும். இது நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதே நேரம் இந்த குழிய வன்கூட்டின் தொழில்கள் கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். குழிய வன்கூட்டுக்கு 4 தொழில்கள் சொல்லிக்கிறோம். அந்த 4 தொழில்களையும் நீ கட்டாயம் என்ன செய்யணும் என்றால் பாடமாக்கி இருக்கணும். ஸ்ட்ரக்சர்ல கேட்பாங்க, குழிய வன்கூட்டின் தொழில்களை குறிப்பிடுகன்னு கேட்பாங்க. அந்த 4 தொழிலையும் நீ கட்டாயம் பாடமாக்கி இருக்கணும். சரி, 4வது கேள்விக்கு வாரம். ஒடுக்கப்பிரிவு பற்றிய பின்னரும் கூற்றுகளுள் சரியானது எது? ஒடுக்கப்பிரிவுன நாங்கள் சொன்னோம், இருமடியமான தாய்க்கரு ஒன்று பிரிவடைந்து பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட ஒருமடியமான 4 மகட்கருக்கள் தோற்றுவிக்கப்படும் ஒரு வகை கருப்பிரிவை நாங்க ஒடுக்கப்பிரிவுன்னு சொல்றோம். நாங்க முன்னுக்கு ஸ்ட்ரக்சர் செஞ்சோம், அந்த ஸ்ட்ரக்சர்லையும் இதை நாங்க கதைச்சிக்கிறோம். இந்த ஒடுக்கப்பிரிவுன்னு சொன்னது இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போதுதான் நிகழும். ஒடுக்கப்பிரிவுன்னு சொன்னது இலிங்கமுறை இனப்பெருக்கத்தின் போதுதான் நிகழும். இது தாவரங்கள்ல வித்தி உருவாகும் போதும் விலங்குகள்ல புணரி உருவாகும் போதும் இந்த ஒடுக்கப்பிரிவு நடைபெறும். உங்களுக்கு தெரியும், தாவரங்கள்ல புணரி உருவாகும் போது நடைபெறுறது இளையிறு பிரிவாக இருக்கும். தாவரத்தில் வித்தி உருவாகும் போது நடைபெறுறது ஒடுக்கப்பிரிவாக இருக்கும். இந்த ஒடுக்கப்பிரிவுன்னு சொன்னது உங்களுக்கு தெரியும், ஒன்றையொன்று தொடரக்கூடிய 2 கருப்பிரிவுகள்னு சொன்னோம். ஒன்று ஒடுக்கப்பிரிவு 1,
அதை நாங்கள் ஒருங்கல் பிரிவுன்னும் சொல்லலாம். ரெண்டாவது ஒடுக்கற் பிரிவு 2, அதை நாங்கள் இளைறு பிரிவை ஒத்ததுன்னு சொன்னோம். இந்த ஒவ்வொரு ஒடுக்கற் பிரிவுகளும் 4 அவத்தை சொன்னோம். முன்னவத்தை, அணுவத்தை, மேன்முகவத்தை, ஈற்றவத்தை என்று சொன்னோம். இந்த ஒவ்வொரு அவத்தைகளையும் என்ன நடக்குதுன்ற விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். பபாக்கள் இல்லை. இந்த கேள்விக்குள்ளாக விஷயத்துக்குள்ள வாரும். ஒடுக்கற் பிரிவு பற்றிய பின்னரும் கூற்றுகளில் சரியானது எது? அமைப்பத்த நரமூர்த்தங்களின் சோடியாதல் முன்னவத்தையில் நடைபெறும். சரியில்லையா? அமைப்பத்த நரமூர்த்தங்களின் சோடியாதல் முன்னவத்தையில் நடைபெறும். அப்ப கூற்று சரி. கூற்று சரி. நாங்க ஒரு செக்ஷன் பேப்பர் ஒன்று செஞ்சோம். ஆண்டு ஞாபகம் இல்லை, நான் நினைக்கிறேன் 27வது கேள்வி 2007 நினைக்கிறேன். 2007 நினைக்கிறேன். 27வது கேள்வி ஓல் ஆன்சர் கொடுத்தாங்க. இப்ப அமைப்பத்த நரமூர்த்தங்கள் முன்னவத்தையில் சோடி சேரும்னு சொன்னது சரி, ஆனா பிழை. நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், அந்த செக்ஷன் பேப்பர் செய்யும் போது நாங்கள் பக்கத்தில் போட்டோம், 1 2 கேள்வியை கேட்டோம். ஏன்னா ஒடுக்கற் பிரிவுன்னு சொன்னது அதுக்காக இந்த இடத்தை ஞாபகப்படுத்தினேன். ஒன்றையொன்று தொடரக்கூடிய 2 கருப்பிரிவுகள் உடையதுன்னு சொன்னோம். ஒடுக்கற் பிரிவு 1, ஒடுக்கற் பிரிவு 2 சொன்னோம். அப்ப தெளிவா இருக்கணும். ஒடுக்கற் பிரிவுல கூற்று வார சந்தர்ப்பத்தில் அது 1 2 விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது. நாங்க சொன்னோம், ஒடுக்கற் பிரிவின் முன்னவத்தை 1, முன்னவத்தை 1 அமைப்பத்த நரமூர்த்தங்கள் சோடியாகும் சொன்னோம். அமைப்பத்த நரமூர்த்தங்களின் சோடியாதல் அவற்றின் பௌதிக தொடர்பும் ஒடுக்கம் என்று சொன்னோம். அப்ப முன்னவத்தை 1 அமைப்பத்த நரமூர்த்தம் சோடியாகும். ஆனா முன்னவத்தை 2 அவ்வாறான சோடி சேர்த்தல் நிகழாது. அப்ப இங்க கவனம், ஒடுக்கப் பிரிவு பற்றிய கூற்றுகள் சரியான அதனோட கேள்வி. அமைப்பத்த நரமூர்த்தங்களின் சோடியாதல் முன்னவத்தையில் நடைபெறும் என்று சொல்றோம். அப்ப முன்னவத்தையில் 2 இருக்குது. முன்னவத்தை 1, முன்னவத்தை 2. எந்த முன்னவத்தைன்னு சொல்ல இல்லை. அமைப்பத்த நரமூர்த்தங்களின் சோடியாதல் முன்னவத்தை 1 இடம்பெறும் என்று சொன்னால் கூற்று சரி, 2 இடம்பெறும் என்றா கூற்று பிழை. அப்ப நீங்க 1 எடுத்து சரின்னு எடுக்கோமேலா, 2 எடுத்து பிழைன்னு எடுக்கோமேலா, அப்ப அங்க ஒரு தெளிவுத்தன்மை இல்லை. ஆகவே அது உங்களுக்கு விடைக்கு வராது. 2வது, அணுவத்தையில் அமைப்பத்த நரமூர்த்தங்கள் எழுந்தமானதாக அடுக்கப்படும். இங்கேயும் அதே பிரச்சனை. இங்க கவனிக்கணும், இங்கேயும் அதே பிரச்சனை. அணுவத்தைன்னு சொல்லிக்கிறாங்க. அணுவத்தில் எங்களுக்கு 2 இருக்குது. அணுவத்தை 1, அணுவத்தை 2 இருக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும், அணுவத்தை 1 அணுவத்தை தட்டுல இந்த நரமூர்த்தங்கள் என்று சொன்னது எழுந்தமானதாக அடுக்கப்படும். அணுவத்தையில அணுவத்தை 1 அணுவத்தை 1 அணுவத்தை தட்டுல நரமூர்த்தங்கள் எழுந்தமானதாக அடுக்கப்படும். இதன்போது அமைப்பத்த சோடி நரமூர்த்தத்தின் ஒரு நரமூர்த்தம் என்று சொன்னது ஒரு முனைவை நோக்கியவாறும் மற்ற நரமூர்த்தம் எதிர் முனைவை நோக்கியவாறும் ஒழுங்குபடுத்தப்படும். அப்ப மேலுள்ள நரமூர்த்தம் மேல் முனைவுக்கு சொந்தம் என்றால் அது அணுவத்தை தட்டிலிருந்து மேல் அலை இருக்குது.
கீழே உள்ள நரமுர்த்தம் கீழே உள்ள முனைவுக்கு சொந்தம் என்றால் அது அணுவத்தை தட்டுக்கு கீழே இருக்குது. அப்ப அணுவத்தை தட்டுக்கு கீழே இருந்தால் இந்த முனைவுக்கு சொந்தம், அணுவத்தை தட்டுக்கு மேலே இருந்தால் மேல உள்ள முனைவுக்கு சொந்தம். எனவே நாங்க சொல்றோம் அணுவத்தை ஒன்றுல அணுவத்தை தட்டுல நரமுர்த்தங்கள் எழுந்தமானதாக அடுக்கப்படும். இதன் போது அமைப்பத்து சோடியின் இது அமைப்பத்து சோடி நரமுர்த்தம் ஒரு நரமுர்த்தம் ஒரு முனைவை நோக்கியவாறு அமைய அதன் சோடி எதிர் முனைவை நோக்கியவாறு அமையும். அப்ப அணுவத்தை ஒன்றுல தான் நரமுர்த்தம் எழுந்தமானதாக அடுக்கப்படுறது. உங்களுக்கு தெரியும் அணுவத்தை ரெண்டுல இளைறு பிரிவை ஒத்ததுன்னு சொன்னோம். நரமுர்த்தம் அவற்றின் மைய பார்த்தால் அணுவத்தை தட்டில ஒழுங்கமைக்கப்படும். இதன்போது ஒரு நரமுர்த்தத்தின் இரு மையப்பாத்தின் இருபுறத்திலும் உள்ள கைனட்டோகோவோடு இரு முனைவுக்குரிய நுண்குழாய்களும் தொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இப்ப இந்த பிளாக் கலர் நரமுர்த்தத்தை நாங்க மேல உள்ள முனைவுக்கு சொந்தம்னு சொல்லுவோம், மேலா கீழே உள்ள முனைவுக்கு சொந்தம்னு சொல்லலாம். ரெண்டு பேருக்கும் சம அளவு சொந்தம். என இரு முனைவுகள் இருந்தும் சம தூரத்தில் அமைந்துள்ள அணுவத்தை தட்டுல மையப்பாத்து இருக்கிறபடியால இது ஒரு முனைவுக்கு சொந்தம்னு சொல்லலாம். இந்த பிளாக் கலர் ரெண்டுக்கும் சொந்தமாக இருக்கும். இது அணுவத்தை ரெண்டு, இது அணுவத்தை ஒன்றாக இருக்கும். அப்ப எங்க சொல்றாங்க அணுவத்தையில் அமைப்பத்து நரமுர்த்தங்கள் எழுந்தமானதாக அடுக்கப்படும். அணுவத்தை ஒன்றில் எழுந்தமானதாக அடுக்கப்படும் சொல்லியிருந்தால் கூற்று சரி. நீங்க அணுவத்தை ஒன்று நினைச்சா சரி, அணுவத்தை ரெண்டு நினைச்சா பிழை. அணுவத்தை ரெண்டுல வரிசையாக அடுக்கப்படும். அணுவத்தை ரெண்டுல மையப்பாத்து அணுவத்தை தட்டில் அமையும் வண்ணம் வரிசையாகத்தான் அடுக்கப்படும், எழுந்தமானதாக அல்ல. அணுவத்தை ஒன்றுல தான் எழுந்தமானதாக அடுக்கப்படும். கவனமா விளங்கிக் கொள்ளணும். இதுல நிறைய பேர் சும்மா குழம்பிக் கொள்ற. மூன்றாவது, மேன்முக அவத்தையில் உடன் பிறந்த அரைநர உருக்கள் மையப்பாத்தில் வேறாகும். மேன்முக அவத்திலையும் ரெண்டு இருக்குது. மேன்முக அவத்தை ஒன்று, மேன்முக அவத்தை ரெண்டு. அப்ப ரெண்டு மேன்முக அவத்தை இருக்குது. அவங்களுக்கு தெரியும் மேன்முக அவத்தை ஒன்றுல அமைப்பத்து சோடி நரமுர்த்தங்கள் வேறாக்கப்படும். மேன்முக அவத்தை ஒன்றுல அமைப்பத்து சோடி நரமுர்த்தங்கள் வேறாக்கப்படும். அது கைனட்டோகோவுக்கு இணைக்கப்பட்ட நுண்குழாய் குறுகும். கைனட்டோகோவுக்கு இணைக்கப்பட்ட நுண்குழாய் குறுக அமைப்பத்து நரமுர்த்தங்கள் எதிர் முனைவுகளை நோக்கி அசையும். இதன்போது ஒரு நரமுர்த்தத்தின் இரண்டு அரைநர உருக்களும் மையப்பாத்தில் இணைக்கப்பட்டவாறு எதிர் முனைவை நோக்கி செல்லும். அப்ப மேன்முகத்தை ஒன்றுல கைனட்டோகோவுக்கு இணைக்கப்பட்ட நுண்குழாய் குறுகும். கைனட்டோகோவுக்கு இணைக்கப்பட்ட நுண்குழாய் குறுகும் போது அமைப்பத்த சோடி நரமுர்த்தங்கள் வேறாக்கப்படும். இதன் போது ஒரு நரமுர்த்தத்தின் இரண்டு அரைநர உருக்களும் ஒரு நரமுர்த்தத்தின் இரண்டு அரைநர உருக்களும் மையப்பாத்தில் இணைக்கப்பட்டவாறு எதிர் முனைவுகளை நோக்கி செல்லும். எனவே மேன்முக அவத்தையில இறுதியில இரு முனைவுகளிலும் பூரண நரமுர்த்த தொகுதி இருக்கும். இரண்டாவது, மேன்முகத்தை ரெண்டுன்னு சொன்னது இளைறு பிரிவை ஒத்தது. இதன்போது என்ன செய்யும் என்றால் நுண்குழாய்கள் குறுக ஒரு நரமுர்த்தத்தின் இரண்டு உடன் பிறந்த அரைநர உருக்களும் மையப்பாத்தில் விடுவிக்கப்படும். மேன்முகத்தை ரெண்டுல ஒரு நரமுர்த்தத்தின் இரு உடன் பிறந்த அரைநர உருக்களும் மையப்பாத்தில் விடுவிக்கப்படும். மையப்பாத்தில் விடுவிக்கப்பட்டு இப்ப அவை என்ன செய்யும் என்றால் நரமுர்த்தங்களாக மாறி எதிர் முனைவுகளை நோக்கி செல்லும். அப்ப உடன் பிறந்த அரைநர உருக்கள் மையப்பாத்தால் விடுவிக்கப்படுறது மேன்முகத்தை ரெண்டுல. மேன்முகத்தை ஒன்றுல உடன் பிறந்த அரைநர உருக்கள் மையப்பாத்தால் விடுவிக்கப்படாது, அது மையப்பாத்தில் இணைக்கப்பட்டவாறு எதிர் முனைவுகளை நோக்கி என்ன செய்யும் என்றால் அசையக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, அப்ப அங்கேயும்
எந்த அவத்தைன்னு தரையில் ஒன்றா ரெண்டா தரையில், அப்ப அதுவும் பிள்ளை. இலிங்கமுறை இனப்பெருக்கத்தின் போது மாத்திரம் நிகழும். நாங்க சொன்னோம் இந்த ஒடுக்கப் பிரிவுன்னு சொன்னது இலிங்கமுறை இனப்பெருக்கத்தின் போது மாத்திரம்தான் என்ன செய்யும் என்றால் நிகழக்கூடியதாக இருக்கும். இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்தில் நிகழ்றது அது இளையிறு பிரிவாக இருக்கும். அப்ப அதுதான் உங்களோட ஆன்சர். ஐந்தாவது, ஒடுக்கப் பிரிவு ஒன்றுக்கும் ஒடுக்கப் பிரிவு இரண்டுக்கும் இடையே டிஎன்ஏ பகற்பு நடைபெற மாட்டாது. சொன்னோம் இல்லையா, நோட் போட்டு எழுதிக்கிறோம். ஒடுக்கப் பிரிவு ஒன்றுக்கும் ஒடுக்கப் பிரிவு இரண்டுக்கும் இடையிலே டிஎன்ஏ ரெட்டிப்பு அல்லது பின்புறம் அல்லது பகற்பு நடைபெற மாட்டாது. எனவே உங்களுடைய 4வது கேள்விக்கு 4வது ஆன்சர். அடுத்தது 5வது கேள்விக்கு வரும். என்னோட 5வது கேள்வி, நொதியங்கள் தொடர்பாக பின்னரும் கூற்றுகளுள் தவறானது எது? நொதியங்கள் தொடர்பாக பின்னரும் கூற்றுகள் தவறானது. அநேகமான நொதியங்கள் வெப்ப உணர்திறன் அற்றவை. நாங்கள் சொன்னோம் அநேக நொதியங்கள் வெப்ப உறுதி அற்றது. ஆனால் வெப்ப உணர்திறன் உடையது. உணர்திறன் என்றால் தூண்டலுக்கு துலங்கும். இந்த இடம் குழப்புற ஒரு இடம், குழம்பு தேவையில்லை, கவனமா படிச்சா சரி. அப்ப இதுல சும்மா குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை, கவனமா தெளிவா நுணுக்கமா படிக்கணும். அப்ப அநேக நொதியங்கள் வெப்ப உறுதியற்றது. அப்படின்னா வெப்பத்தால் இயற்கை அகற்றப்படும். ஆனால் வெப்ப உணர்திறன் உடையது. அப்படின்னா தூண்டலுக்கு துலங்கும். இப்ப உங்களுக்கு தெரியும், அநேக நொதியங்களுக்கான சிறப்பு வெப்பநிலைன்னு சொன்னது 35 பாகை செல்சியஸ் தொடக்கம் 40 பாகை செல்சியஸுக்கு இடையில அநேக நொதியங்களுக்கான சிறப்பு வெப்பநிலை இருக்கும். அப்ப இந்த வெப்பநிலை வீச்சுக்குள்ள நொதியங்கள் என்ன செய்யும்னா சிறப்பாக தொழிற்படக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் சில நொதியங்களுக்கான சிறப்பு வெப்பநிலை 70 பாகை செல்சியஸ்லயும் இருக்கும். இப்ப உதாரணம், வெந்நீர் ஊற்றுகள்ல வாழுகின்ற பாக்டீரியாக்களின் நொதியங்களுக்கான சிறப்பு வெப்பநிலை 70 பாகை செல்சியஸாகவும் இருக்கும். அப்ப எல்லா நொதியங்களுக்கும் சிறப்பு வெப்பநிலை 35 தொடக்கம் 40 பாகை செல்சியஸுக்கு இடையில் அமையும் என்ற கூற்றுப்பிழ. உதாரணம், வெந்நீர் ஊற்றுகள்ல வாழுகின்ற நொதியங்களுக்கான சிறப்பு வெப்பநிலை சுமார் 70 பாகை செல்சியஸை அண்மித்ததாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், சிறப்பு வெப்பநிலையை விட வெப்பநிலை அதிகரிக்கும் சந்தர்ப்பத்தில் நொதியங்கள் இயற்கை அகற்றத்துக்கு உட்படும். எனவே தாக்க வீதம் என்ன செய்யும்னா சடுதியாக குறையும் சொன்னோம். எனவே தாக்க வீதத்துக்கும் வெப்பநிலைக்கு நான் கிராஃப் வரைஞ்சா இதில் வார கிராஃப் இப்படி ஒரு கிராஃபாக இருக்கும். இல்ல, இதில் வார கிராஃப் இப்படி ஒரு கிராஃபாக இருக்கும். அதாவது சிறப்பு வெப்பநிலை வரை தாக்க வீதம் அதிகரித்து செல்லும். சிறப்பு வெப்பநிலை விட தாண்டும் சந்தர்ப்பத்தில் அங்க நொதியங்கள் பெரும்பாலும் புரதத்தால் ஆனது. எனவே அவற்றின் இயற்கை அகற்றம் நிகழ்கின்றபடி தாக்க வீதம் என்ன செய்யும்னா சடுதியாக குறையக்கூடியதாக இருக்கும். நான் கிராஃப் வரைஞ்சி இந்த விஷயத்தை விளங்கினோம். அப்ப இங்க சொல்றோம், அநேகமான நொதியங்கள் வெப்ப உணர்திறன் அற்றவை. அது பிள்ள. அநேகமான நொதியங்கள் வெப்ப உணர்திறன் உடையது, ஆனா வெப்ப உறுதியற்றது. காணும், வெப்ப உறுதியற்றது, வெப்ப உணர்திறன் உடையது. அப்ப இதுதான் பிள்ளை.
இரண்டாவது, நொதியங்கள் தாக்கத்தின் போது பயன்படுத்தப்படுவதில்லை. நாங்கள் சொன்னோம், இந்த நொதியங்கள் என்று சொன்னது தாக்கத்தில் பங்கெடுக்கும், ஆனாலும் அது தாக்கத்தின் போது பயன்படுத்தப்பட மாட்டாது. நாங்கள் சொன்னோம், ஒரு தாக்க கலவைக்குள்ள நாங்கள் உதாரணம் 100 கிராம் நொதியத்தை போடுறோம். ஒரு தாக்க கலவைக்குள்ள உதாரணம் 100 கிராம் நொதியத்தை நாங்கள் போடுறோம். தாக்க முடிவில் அதே 100 கிராம் நொதியம் எங்களுக்கு மீள பெறப்படும். அதே 100 கிராம் நொதியம் மீள பெறப்படும். இது தாக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக 100 கிராமை விட என்ன செய்யும், குறைவாகத்தான் பெறப்பட்டிருக்கும். அப்ப அதே 100 கிராம் பெறப்படுவதுன்னு சொன்னால் தாக்கத்தில் பங்கெடுக்குது, ஆனால் தான் என்ன செய்யப்படவில்லை, பயன்படுத்தப்படவில்லை. அவளுக்கு தெரியும், தாக்கத்தின் ஏவர் சக்தியை குறைப்பதன் மூலம் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும். மூன்றாவது, நொதியங்கள் யாவற்றினதும் தொழிற்பாட்டிற்கு துணை காரணிகள் தேவைப்படுவதில்லை. சரி இல்லையா? நாங்கள் சொன்னோம், இந்த துணை காரணின்னு சொன்னால் சில நொதியங்களின் ஊக்கிக்குரிய செயற்பாடுகளுக்கு அவசியமான புரதமற்ற கூறுகளை நாங்கள் துணை காரணின்னு சொன்னோம். முன்னகே ஸ்ட்ரக்சர்லையும் நாங்கள் இந்த விஷயத்தை கதைச்சிக்கிறோம். சில நொதியங்களின் ஊக்கிக்குரிய செயற்பாடுகளுக்கு அவசியமான புரதமற்ற கூறுகளை நாங்கள் துணை காரணின்னு சொல்றோம். இந்த துணை காரணி நொதியத்தோட 2 விதத்தில் இணையலாம் இல்லையா? பற்றற்ற முறையில் இணையலாம், வன்மையானதாகவும் என்ன செய்யலாம், இணையலாம். அப்ப எல்லா நொதியத்தினதும் ஊக்கிக்குரிய செயற்பாடுகளுக்கு துணை காரணிகள் அவசியம் இல்லை. சில நொதியங்களின் ஊக்கிக்குரிய செயற்பாடுகளுக்குத்தான் துணை காரணிகள் தேவை. அப்ப அதுவும் சரி. நாலாவது, எல்லா அங்கிகளினதும் நொதிய தாக்கத்திற்கான சிறப்பு வெப்பநிலை 35 செல்சியஸ் தொடக்கம் 40 செல்சியஸில் அமைவது இல்லை. சரிதானே? எல்லா நொதியத்துக்கும் 35 தொடக்கம் 40 இடையில அமைய மாட்டாதாம் கூற்று சரி. உங்களுக்கு தெரியும், அநேக நொதியங்களுக்கான சிறப்பு வெப்பநிலை தான் இந்த வீச்சில் இருக்கும். சில நொதியங்களுக்கு அந்த வீச்சுக்கு வெளிப்புறமாகவும் சிறப்பு வெப்பநிலை இருக்கும். நாங்கள் சொன்னோம், வெந்நீர் ஊற்றுகளில் வாழும் பாக்டீரியாக்களின் நொதியங்களுக்கான சிறப்பு வெப்பநிலை 70 செல்சியஸாக இருக்கும். அப்ப அதுவும் சரி. இந்த டாக்சின்கள், நஞ்சுகள் போன்றன மீளா நிரோதிகளாகும். சரி இல்லையா? டாக்சின், நஞ்சுகள் போன்றன மீளாத நிரோதிகளாக இருக்கும். அவளுக்கு தெரியும். அப்ப அந்த குற்றம் உங்களுக்கு சரி. அடுத்தது எங்கட 6வது கேள்வி. ஒளித்தொகுப்பு தொடர்பாக பின்வரும் கூற்றுகளுள் தவறானது எதென்று கேட்கணும். ஒளித்தொகுப்பு தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் தவறானது. ஒளித்தொகுப்பு தவறானது நம்முடைய கேள்வி. ஒளித்தொகுப்பில் பங்கு கொள்ளும் நிறப்பொருள் குளோரோஃபில் மாத்திரம் அல்ல. நாங்கள் சொன்னோம், ஒளித்தொகுப்பில் பங்கு கொள்ளும் நிறப்பொருள் குளோரோஃபிலும் கெரட்டினாய்ட்ஸும் சொன்னோம். ஒளித்தொகுப்பில் பங்கு கொள்ளும் நிறப்பொருட்கள் குளோரோஃபிலும் கெரட்டினாய்ட்ஸும். இந்த குளோரோஃபில்ல எங்களுக்கு குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பின்னு சொன்னோம். இதில் ஒளியை கைப்பற்றும் மிக முக்கியமான ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் குளோரோஃபில் ஏ ஆக இருக்கும். ஒளியை கைப்பற்றும் மிக முக்கியமான ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் குளோரோஃபில் ஏ ஆக இருக்கும். அதே நேரம் இந்த குளோரோஃபில் பி கெரட்டினாய்ட்ஸ், குளோரோஃபில் பி கெரட்டினாய்ட்ஸ் போன்றனவும் ஒளியை கைப்பற்றுவதில் பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கு. கெரட்டினாய்ட்ஸ் போன்றனவும் ஒளியை கைப்பற்றுவதில்
பங்களிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த கெரட்டினாய்ட்ஸு கீழே கெரட்டினும் வரும், அதே மாதிரி சாந்தோஃபிலும் வரும். கெரட்டினும் வரும், அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சாந்தோஃபிலும் வரும். அப்ப இந்த கெரட்டினாய்ட்ஸ் ஒளித்தோப்புக்காக ஒளியை கைப்பற்றும் அதே சந்தர்ப்பத்தில் வேறு இன்னொரு தொழிலையும் புரியும். அதை நாங்கள் சொன்னோம் ஒளி பாதுகாப்புன்னு சொன்னோம். அப்போ உண்மையா கெரட்டினாய்ட்ஸ் என்று சொன்னது பிரதானமாக ஒளித்தோப்புல பங்களிக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அந்த ஒளித்தோப்புக்கு மேலதிகமாகத்தான் ஒளி பாதுகாப்புல ஈடுபடும். இந்த ஒளி பாதுகாப்புன்னு அவங்களுக்கு தெரியும், மேலதிக ஒளிச்சக்தி அகத்துறிஞ்சலும் விரயமாக்கலும் என்று சொன்னோம். மேலதிக ஒளிச்சக்தி அகத்துறிஞ்சலும் விரயமாக்கலும் ஒளி பாதுகாப்புன்னு சொன்னோம். அதில் பங்களிப்பு செய்கிறது கெரட்டினாய்ட்ஸாக இருக்கும். இதில் அவங்களுக்கு குளோரோஃபில் ஏயில் P680 ஒளித்தொகுதி 2 தாக்க மையத்திலையும், P700 சொன்னது ஒளித்தொகுதி 1 தாக்க மையத்திலையும் காணப்படக்கூடியதாக இருக்கும். இதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஒளித்தொகுப்பில் பங்கு கொள்ளும் நிறப்பொருள் குளோரோஃபில் மாத்திரம் அல்ல, குளோரோஃபில் பச்சையும் சரி, அவற்றுக்கு மேலதிகமாக கெரட்டின் போலிகளும் உள்ளடங்கும். இரண்டாவது, கெரட்டினைட்டுகள் ஒளி பாதுகாப்பில் மாத்திரம் பங்கேற்கும். அது போல இந்த கெரட்டினாய்ட்ஸ் சொன்னது ஒளித்தொகுப்புக்காக வேண்டி ஒளிக்கதிர்களாக துறிஞ்சும். கெரட்டினாய்ட்ஸ் என்று சொன்னது பிரதானமாக ஒளித்தொகுப்புக்காக ஒளிக்கதிராக துறிஞ்சும், மேலதிகமாகத்தான் மற்றொரு தொழிலாகத்தான் ஒளி பாதுகாப்பு இருக்கும். அப்ப எங்க சொல்றோம் கெரட்டினாய்ட்டுகள் ஒளி பாதுகாப்பில் மாத்திரம் பங்கேற்கும். அப்ப அந்த குற்றப்பிழை. மூன்றாவது, ஒளியினால் குளோரோஃபில் அரட்டப்படும் போது அது ஒட்சியேற்றப்படும். நாங்கள் தாக்க சமன்பாடு எழுதணும். குளோரோஃபில் குளோரோஃபில் ஒளிச்சக்தி, குளோரோஃபில் ஒளிச்சக்தி. ஒளிச்சக்தி புறப்படுற சந்தர்ப்பத்தில் இந்த குளோரோஃபில் என்று சொன்னது ஒட்சியேற்றப்படும். அதே நேரம் அந்த இலத்திரன் என்று சொன்னது தாழ்த்தப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப ஒளிச்சக்தியால குளோரோஃபில் என்று சொன்னது ஒளிச்சக்தி குளோரோஃபில் படும் சந்தர்ப்பத்தில் குளோரோஃபில் ஒட்சியேற்றப்படும். அங்கே இலத்திரன் என்று சொன்னது என்ன செய்யும் என்றால் தாழ்த்தப்படக்கூடியதாக மாறும். இதுவும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, கெல்வின் வட்டம் ஒரு உட்செஃப் தாக்கமாம். அவங்களுக்கு தெரியும், அந்த கெல்வின் வட்டம் என்று சொன்னது ஒரு தொகுப்பு தாக்கம். அப்ப தொகுப்பு தாக்கமாக இருந்தால் அது உட்செஃப் தாக்கமாக இருக்கும். கெல்வின் வட்டம் என்று சொன்னது ஒரு தொகுப்பு தாக்கம். தொகுப்பு தாக்கம் என்றபடியால அந்த கெல்வின் வட்டம் என்று சொன்னது ஒரு உட்செஃபத்துக்குரிய தாக்கமாக இருக்கும். ஐந்தாவது, பிபி கார்பாக்சிலேஸ் நொதியமானது O2 ற்கான நாட்டம் அற்றது. உங்களுக்கு தெரியும், ஆர்பிபி கார்பாக்சிலேஸ் என்று சொன்னது ஒட்சிசனுக்கான நாட்டம் உடையதாக இருக்கும். அப்ப அது ஒட்சிசனோடு இணைந்து கொள்றபடியால CO2 இணையும் தன்மையை தவிர்த்து அது ஒளிச்சுவாசத்தில் உதவும். ஆனாலும் பிபி கார்பாக்சிலேஸ் என்று சொன்னது ஒட்சிசனுக்கான நாட்டம் அற்றது. எனவே அது ஒளிச்சுவாசத்தில் பங்களிக்க மாட்டாது. அவங்களுக்கு தெரியும், விளங்கிக் கொள்ளணும். திருப்பி நீங்க ஒருக்கா படிச்சுக்கொள்ளவும் வேணும். ஆகவே ஆறாவதுக்கு உங்களுக்கு இரண்டாவது ஆன்சராக இருக்கும். அடுத்தது,
ஏழாவது கேள்வி, கலச்சுவாசம் பற்றி சரியானது எது? நான் கேட்கிறோம், கலச்சுவாசம் பற்றி சரியானது எதுன்னு கேட்கிறோம். இந்த கலச்சுவாசம் என்று சொல்ற சந்தர்ப்பத்தில் கவனிச்சு கொள்ளணும். கலச்சுவாசம் என்று சொல்ற சந்தர்ப்பத்தில் அதுல எங்களுக்கு காற்று சுவாசமும் வரும். அதே சந்தர்ப்பத்தில் காற்றினுடைய சுவாசமும் வரும். அப்ப கலச்சுவாசம் என்று பொதுவாக கதைச்சா அதுக்குள்ள எங்களுக்கு காற்று சுவாசம் வரும். அதே மாதிரி காற்றினுடைய சுவாசம் என்ன செய்யும் என்றால் வரக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுல கொழுப்பின் சுவாசத்தின் போது கொழுப்பமிலம் கிளைக்கோ பகுப்பு தாக்கத்தினூடாக சுவாசத்தில் ஈடுபடும் என்று சொல்றோம். கொழுப்பின் சுவாசத்தின் போது கொழுப்பமிலம் கிளைக்கோ பகுப்பு தாக்கத்தினூடாக சுவாசத்தில் ஈடுபடும் என்று சொல்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த கொழுப்புன்னு சொன்னது முதல்ல என்ன செய்யும் என்றால் கிளிசரோல் ஆகவும் கொழுப்பமிலமாகவும் உடைக்கப்படும். கொழுப்பின் சுவாசத்தின் போது கொழுப்பு முதல்ல கிளிசரோல் ஆகவும் கொழுப்பமிலமாகவும் உடைக்கப்படும். இப்ப இந்த கிளிசரோல் என்று சொன்னது கிளைக்கோ பகுப்பு தாக்கத்தினூடாக கிளைகோலைசிஸ், அதாவது கிளிசரல்டிஹைட் 3 பாஸ்பேட்டாக மாற்றப்பட்டு சுவாசத்துக்குள் உட்புகும். அப்ப கிளிசரோல் கிளைக்கோ பகுப்பு தாக்கத்தின் ஊடாக சுவாசத்துக்குள் உட்புகும். அதே நேரம் இந்த கொழுப்பமிலம் என்று சொன்னது அவங்களே தெரியும், அசட்டில் கோஏ, கொழுப்பமிலம் என்று சொன்னது அசட்டில் கோஏ ஆக மாற்றப்பட்டு சுவாசத்துக்குள் உட்புகக்கூடியதாக இருக்கும். இதன் கொழுப்பின் சுவாசம். அப்ப கொழுப்பின் சுவாசத்தை கேட்ட நீங்க சொல்லணும், கொழுப்பு முதலில் கிளிசரோலாகவும் கொழுப்பமிலமாகவும் உடைக்கப்படும். ஒரு பாயிண்ட்ஸ். கொழுப்பு முதலில் கிளிசரோலாகவும் கொழுப்பமிலமாகவும் உடைக்கப்படும். ஒரு பாயிண்ட்ஸ். இரண்டாவது பாயிண்ட்ஸ், கிளிசரோல் கிளைகோபோப்பு தாக்கத்தினூடாக சுவாசத்தில் ஈடுபடும். கொழுப்பமிலம் அசட்டில் கோஆக மாற்றப்பட்டு சுவாசத்தில் ஈடுபடும். ஏத்த நாங்க கொழுப்பின் சுவாசம் சொன்னோம். அதே மாதிரி புரதம், இந்த புரதத்தின் சுவாசத்துல புரதம் முதல்ல அமினோ அமிலமாக உடைக்கப்படும். இரண்டாவது படியில அமினோ அமிலங்கள் அமைனகற்றல் மூலம் அமோனியாவாகவும் சுவாச இடைச்சேர்வைகளும் தோற்றுவிக்கப்படும். அவ்வாறு தோற்றுவிக்கப்படுகின்ற சுவாச இடைச்சேர்வைகள் கிளைகோபோப்பு, பைருவேட் ஒட்சியேற்றம் அல்லது அசட்டில் கோஏ உருவாதல், சிட்ரிக் அமில வட்டம் என்பவற்றினூடாக சுவாசத்தில் ஈடுபடும். அப்ப நீங்க சுருக்கமாக சொல்லலாம், புரதம் முதல்ல அமினோ அமிலமாக உடைக்கப்படும். பிறகு சொல்லும் அமினோ அமிலம் அமைனற்றல் மூலம் அமோனியாவாகவும் சுவாச இடைச்சேர்வைகளும் தோன்றும். அவ்வாறு தோற்றுவிக்கப்படும் சுவாச இடைச்சேர்வைகள் கிளைகோபோப்பு, பைருவேட் ஒட்சியேற்றம் அல்லது அசட்டில் கோஏ உருவாக்கம், சிட்ரிக் அமில வட்டம் என்பவற்றின் ஊடாக சுவாசத்தில் ஈடுபடும் என்று சொல்லி நீங்க இதுவும் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட எழுத்தோப்புட்டியுக்குல கடைசி பக்கத்துல நாங்க இந்த படம் தந்திக்கிறோம், அதை நீங்க ஞாபகப்படுத்தி கொள்ளணும். அப்ப எங்க சொல்றோம், கொழுப்பின் சுவாசத்தின் போது கொழுப்பமிலம் கிளைகோபோப்பு தாக்கத்தினூடாக சுவாசத்தில் ஈடுபடுமாம்.
கிளைக்கோபோப்பு தாக்கத்தினூடாக சுவாசத்தில் ஈடுபடுறது கொழுப்பமிலம் அல்ல, அது கிளிசரோல். கொழுப்பமிலம் என்று சொன்னது அசத்தில் வழியாக மாற்றப்பட்டு சுவாசத்தில் ஈடுபடும். அப்ப அது பிழை. இரண்டாவது, காற்று சுவாசத்தின் கிளைக்கோபோப்பு தாக்கம் ஆக்சிஜனில் தங்கியிருக்கும். நாங்க சொன்னோம் இந்த கிளைக்கோபோப்பு தாக்கம் என்று சொன்னது ஆக்சிஜன்ல தங்கியிருக்க மாட்டாது. அதே நேரம் இந்த கிளைக்கோபோப்பு தாக்கம் CO2வை விடுவிக்கவும் மாட்டாது. அப்ப கிளைக்கோபோப்பு தாக்கம் என்று சொன்னது ஆக்சிஜன்ல தங்கியிருக்க மாட்டாது, CO2வை விடுவிக்கவும் மாட்டாது. அது சைட்டோசோல்லில் நடைபெறும். ஏன் சைட்டோசோல்லில் நடைபெறுவதுன்னு கேட்ட நீங்க சொல்லணும், கிளைக்கோபோப்பு தாக்கங்களுக்கு தேவையான அனைத்து நொதியங்களும் சைட்டோசோல்லில் காணப்படுறபடியால அது சைட்டோசோல்லில் நடைபெறுவதுன்னு நீங்க சொல்லணும். தெரியும், கிளைக்கோபோப்பு வெறுத்து போற மட்டுக்கு கதைச்ச இடம்தான் அந்த கிளைக்கோபோப்புகள். அடுத்தது மூன்றாவது, பைருவேட் மூலக்கூறு இரு CO2 மூலக்கூறை விடுவித்து அசட்டில் கூட்டமாக மாற்றப்படும். பைருவேட் மூலக்கூறு இரு CO2 மூலக்கூறை விடுவித்து அசட்டில் கூட்டமாக மாற்றப்படும். நாங்க சொன்னோம் எத்தில் அல்கஹால் நொதித்தல். இப்ப கலச்சுவாசம்னு சொன்னபடியால ரெண்டையும் அங்க மிக்ஸ் பண்ணி கதைச்சிக்கிறோம். இத்தேல் அல்கஹால் நொதித்தல்ல இது குளுக்கோஸ், இதுல இருந்து பைருவேட் வரும். இந்த பைருவேட் என்று சொன்னது முதலாவது படியில ஒரு CO2 வெளியேற்றி அசட்டைல் கூட்டமாக மாறும். ஒரு ஒரு சாரி சாரி இப்ப இதுல கேள்வி என்ன கூட கூற்று, பைருவேட் மூலக்கூறு இரு CO2 மூலக்கூறுகளை விடுவித்து அசட்டைல் கூட்டமாக மாறும். பைருவேட் ஒட்சியேற்றம். இந்த பைருவேட் என்று சொன்னது CO2 விடுவித்து என்னவாக மாறும் என்றால் அசட்டைல் கூட்டமாக மாறும். அசட்டைல் குரூப் அசட்டைல் கூட்டமாக மாறும். இப்ப இந்த அசட்டைல் கூட்டத்தோட அவங்களுக்கு தெரியும் துணை நொதியம் A இணைந்து அசட்டைல் துணை நொதியம் A தோன்றும். அசட்டைல் துணை நொதியம் A தோன்றும். இந்த சந்தர்ப்பங்கள் அவளுக்கு தெரியும் NADH மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். அப்போ ஒரு பைருவேட்டுக்கு ஒரு CO2 தான் வரும். இப்ப ரெண்டு பைருவேட்டாக இருந்தால் இது எல்லாத்தையும் நாங்க ரெண்டால பெருக்க வேண்டியிருக்கும். அப்ப எங்க ரெண்டு பைருவேட்னு சொல்ல இல்ல, பைருவேட் மூலக்கூறுன்னு சொல்றாங்க. பைருவேட் மூலக்கூறுன்னா ஒன்றுதான். மூலக்கூறுகள்னா பன்மை, மூலக்கூறு ஒருமை. இரு CO2 மூலக்கூறுகளை விடுவித்து அசட்டில் கூட்டமாக மாறுமாம். பைருவேட் மூலக்கூறுன்னு சொன்னபடியால அங்க ஒரு பைருவேட்டு தான், அங்க ரெண்டு CO2 வராது. ஒரு பைருவேட்டுக்காக ஒரு CO2 தான் வரும். ரெண்டு பைருவேட் அல்லது ஒரு குளுக்கோஸுக்காக பைருவேட் ஒட்சியேற்றத்துல ரெண்டு CO2 சரி. ஒரு குளுக்கோஸுக்காக பைருவேட் ஒட்சியேற்றத்துல ரெண்டு CO2 சரி. அல்லது ரெண்டு பைருவேட்டுக்காக ரெண்டு CO2 சரி. ஒரு பைருவேட்டுக்காக ஒரு CO2 மூலக்கூறு தான் அங்க வரக்கூடியதாக இருக்கும். நாலாவது, ஈரற்கலங்களில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறிற்காக கிடைக்கப்பெறும் மொத்த ATPக்கள் 32 ஆகும். நாங்க சொன்னோம் ஈரற்கலம் இதே திசைக்கலம் போன்ற உயிர்ப்பான கலங்களில் 32 ATP உற்பத்தி ஆகும்னு சொன்னோம். ஈரற்கலங்கள் இதே திசைக்கலங்கள் போன்ற கலங்கள்ல 32 ATP உற்பத்தி ஆகும்னு சொன்னோம். ஏனையவற்றில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுக்காக 30 ATP வரும்னு சொன்னோம். பெரும்பாலான கலங்கள்ல 30 ATP தான் வரும். சிலவற்றில் தான் 32 வரும்.
ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அப்பெரும்பாலான கலங்கள்ல 32 ஏடிபி வரும் என்றால் கூற்றுப்பிழை. பெரும்பாலான கலங்கள்ல 30 ஏடிபி வரும், சில கலங்கள்ல தான் 32 வரும். கவனமாலைக்குள்ளனும் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுக்காக பெரும்பாலான கலங்கள்ல 30 ஏடிபியும் சில கலங்கள்ல 32 ஏடிபியும் தோற்றுவிக்கப்படும். அந்த சில கலம் யாருன்னு கேட்டால் ஈரட்கலம், இதே தசை கலங்களாக இருக்கும். அப்ப ஈரட்கலங்களில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறிற்காக கிடைக்கப்பெறும் மொத்த ஏடிபிக்கள் 32 ஆகும். அது சரி. ஐந்தாவது, இத்தேல் ஆல்கஹால் நொதித்தலின் முதலாவது படி பைருவேட் உடைக்கப்படல் ஆகும். அவங்களுக்கு தெரியும், இத்தேல் ஆல்கஹால் நொதித்தலையும் சரி எத்தனால் நொதித்தலையும் சரி முதலாவது படி என்னவாக இருக்கும் என்றால் கிளைக்கோ பகுப்பாக இருக்கும். கிளைக்கோ பகுப்பாக இருக்கும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அப்ப அதுவும் உங்களுக்கு பிழை. எனவே 7வதுக்கு உங்களுக்கு 4வது ஆன்சர் வரும். 7வதுக்கு 4வது ஆன்சர் வரும். கேள்விக்கு இலவாரும் பின்னரும் கூற்றுகளுள் தவறானது எது? முதல் வளிமண்டலம் சிறிதளவிலேயே ஆக்சிஜனை கொண்டிருந்தது. இந்த முதல் வளிமண்டலத்தை நாங்க ஆதியான வளிமண்டலம் என்றும் சொல்றோம். முதல் வளிமண்டலத்தை நாங்க ஆதியான வளிமண்டலம் முதல் வளிமண்டலத்தை நாங்க ஆதியான வளிமண்டலம் என்றும் சொல்றோம். இந்த முதல் வளிமண்டலத்தில் காணப்பட்ட கூறுகள் நீராவி காணப்பட்டது, ஐதரசன், நைதரசன் மற்றும் அதன் ஆக்சைட்டுகள், அமோனியா, மீத்தேன், H2S என்பவற்றோட எரிமலை வெடிப்புகளின் போது வெளியிடப்பட்ட பல்வேறு கூறுகளும் சேர்ந்து இந்த முதல் வளிமண்டலம் என்று சொன்னது மிகவும் தடித்ததாக காணப்பட்டது. இந்த முதல் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் என்று சொன்னது மிக சிறிதளவில் காணப்பட்டது. நீராவி, ஐதரசன், நைதரசன் மற்றும் அதன் ஆக்சைட், அமோனியா, CH4, H2O, அதோடு சேர்த்து CO2 வரும். CO2 எரிமலை வெடிப்புகளின் போது வெளியிடப்பட்ட பல்வேறு கூறுகளும் சேர்ந்து மிகவும் தடித்ததாக காணப்பட்டது. இந்த முதல் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் என்று சொன்னது மிகவும் குறைவாக காணப்பட்டது. இந்த ஆரம்ப வளிமண்டலம் என்று சொன்னது நடுநிலையானதாக காணப்பட்டு பின்னர் அவை தாழ்த்தும் இயல்புடையதாக மாறுச்சு. முதல் வளிமண்டலம் என்று சொன்னது நடுநிலையானதாக காணப்பட்டு தாழ்த்தும் இயல்புடையதாக மாறுச்சு. பூமி குளிர்ச்சி அடைந்த போது நீராவி ஒடுங்கி சமுத்திரம் தோன்றுச்சு. பூமி குளிர்ச்சி அடைந்த போது நீராவி ஒடுங்கி சமுத்திரம் தோன்றுச்சு. அதீத யூவி கதிர்வீச்சு, மின்னல், நீர் வெப்ப பிளவுகள், காரப்பிளவுகள் போன்றன இந்த ஆதி வளிமண்டலத்தின் கூறுகளோட தாக்கமுற்று எளிய சேதன மூலக்கூறுகள் தோற்றம் பெற்றது. எளிய சேதன மூலக்கூறுகள்
தோற்றம் பெற்றது. இந்த சேதன எளிய சேதன மூலக்கூறுகள் சேதன மாமூலக்கூறுகளை தோற்றுவிப்பதற்காக வேண்டி பல்பத்து சேர்க்கைக்குட்பட்டது என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த அடிப்படை விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப எங்க சொல்றோம், முதல் வளிமண்டலம் மிகச் சிறிதளவிலேயே ஆக்சிஜனை கொண்டிருந்தது. சரி, அப்ப ஆரம்ப வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் என்று சொன்னது மிக சிறிதளவில் தான் காணப்பட்டது. இரண்டாவது, முதலில் சேதன மூலக்கூறுகளின் தோற்றமானது சமுத்திரங்களில் இடம்பெற்றதாம். சமுத்திரத்தில் சேதன மூலக்கூறுகள் தோன்ற முதலே சேதன மூலக்கூறுகள் தோன்ற முதலே ஆதி வளிமண்டலத்தின் கூறுகளோடு எரிமலை வெடிப்புகளின் போது வெளியிடப்பட்ட வெப்பம், யூவி கதிர்வீச்சு, நீர் வெப்ப பிளவுகள், காரப்பிளவுகள் போன்ற தாக்கமற்று சேதன மூலக்கூறுகள் தோன்றியது. அப்ப சமுத்திரத்தில் சேதன மூலக்கூறுகள் தோன்ற முதலே ஆதி வளிமண்டலத்தில் சேதன மூலக்கூறுகளின் தோற்றம் இடம்பெற்றது. அப்ப அது பிழை. இதுதான் உங்களோட ஆன்சர். மூன்றாவது, முன்னைய கால பரம்பரை அலைகள் நொதியங்கள் என்பன ஆரண்யாக காணப்பட்டதாம். நாங்க படிச்சோம், ஆரம்ப கால பரம்பரை அலகுகளும் நொதியங்களும் ஆரண்யாக காணப்பட்டு அவை ஆரண்யை பகற்படைய செய்தது. முன்னைய கால பரம்பரை அலகுகளும் நொதியங்களும் ஆரண்யாக காணப்பட்டு அவை ஆரண்யை பகற்படைய செய்தது. அப்ப அதுவும் சரி. முதல் ஒளித்தோப்பு அங்கிகளின் உயிர் சுவடுகள் 2.7 பில்லியன் வருடங்களுக்கு முற்பட்டதாம். நாங்கள் சொன்னோம், முதல் ஒளித்தோப்பு அங்கிகள் இன்றைய காலத்து சயனோ பாக்டீரியாக்கள். இவற்றின் தோற்றம் 2.7 பில்லியன் வருடங்களுக்கு முற்பட்டது. அப்ப முதல் ஒளித்தோப்பு அங்கிகள் இன்றைய காலத்து சயனோ பாக்டீரியாக்கள். இவை 2.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தோற்றம் பெற்றது. ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அடுத்தது, ஆத்திரப்பொட்டுக்கள் தரையில் முதல் குடியேறிய விலங்குகளாம். உங்களோட கோட்பு கீழே சொல்றாங்க, உங்களோட கோட்பு செயல்முறை கீழே சொல்றாங்க, ஆத்திரப்பூடாக்கள் தான் முதலில் தரையேறிய விலங்குகள்னு சொல்றாங்க. அதில் சிலந்திகள், பூச்சிகள் போன்றவற்றை குறிப்பிட்டவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்ப அதுவும் எங்களுக்கு சரி. இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. உண்மையா முள்ளம் தண்டுளிகள்ல முதல்ல தரைக்கு வந்தது ஆம்பிபியாக்களாக இருக்கும். ஆனால் முள்ளம் தண்டிலிகள்ல முதல்ல தரைக்கு வந்தது ஆத்திரப்பொட்டுக்கள். உங்களுக்கு தெரியும், இன்வேர்டிபிரேட்டா வந்த பிறகுதான் வேர்டிபிரேட்டாக்கள் வந்தது. எனவே உங்களோட டீச்சர்ஸ் கைட்லையும் சொன்னாங்க, ஆத்திரப்பொட்டுக்கள் தான் தரையில் முதலில் குடியேறிய விலங்குகள் என்று சொல்றாங்க. அப்ப அதுவும் உங்களுக்கு சரி. ராஜ்யம் பிரதிஷ்டாவின் உறுப்பினர்கள் பற்றி பின்னரும் கோற்றுகளுள் சரியானது எதன்னு கேட்கிறோம். ராஜ்யம் பிரதிஷ்டாவின் உறுப்பினர்கள்ல நாங்க 7 சொன்னோம். இதுல 5 நாங்க கதைச்சிக்கிறோம். யூக்ளினா, பரமேசியம், அமீபா, உல்வா, சாகசத்தை கதைச்சிக்கிறோம். 2 கூற்றுகள்ல கதைக்கப்பட இல்லை, உங்களுக்கு தெரியும். அது ஜிலீடியமும் டயட்டமும். ஜிலீடியமும் டயட்டமும் இரண்டும் கதைக்கப்பட இல்லை. 5 கூற்று தானே. அப்ப 5 அங்கிகளை நான் எடுத்துக்கிறேன். இப்ப நாங்க ஒவ்வொரு கூற்றா வரோம். உணவு புன்னிற்றிடம் யூக்ளினாவில் காணப்படும். ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், இந்த பரமேசியம்
அமீபா. இந்த பரமேசியத்திலையும் அமீபாவிலையும் உணவு புன்வெற்றிடம் இருக்கும். அதே மாதிரி சுருங்கத்தக்க புன்வெற்றிடமும் இருக்கும். பரமேசியம் அமீபாவில் உணவு புன்வெற்றிடம் சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்கும். யூக்ளினாவில் சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் தான் இருக்கும். அங்க உணவு புன்வெற்றிடம் இல்லை. அப்ப இந்த புன்வெற்றிடம் இந்த 3 பேர்லையும் யூக்ளினா, பரமேசியம், அமீபா இந்த ஓடெல்லாம் நாங்க படிச்சோம். அப்ப யூக்ளினாவில் சுருங்கத்தக்க புன்வெற்றிடம், பரமேசியம் அமீபாவில் உணவு புன்வெற்றிடமும் சுருங்கத்தக்க புன்வெற்றிடமும் மறக்க கூடாது. குழம்புற இடம். இதுல உங்கள்கிட்ட கேள்வியை கேட்பாங்க. அப்ப எங்க சொல்றோம், யூக்ளினா உணவு புன்வெற்றிடம் யூக்ளினாக்களில் காணப்படும் பிற. உங்க வாக்கிலும் உங்களுக்கு சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் தான் இருக்கும். யூக்ளினா என்று சொன்னதை நன்னீர்வாளிகளாக இருக்கும். தனிக்கல அமைப்புடையது. கலைச்சுவர் இல்ல, சருமம் இருக்கும், கட்புளி இருக்கும், 1 அல்லது 2 சவுக்கு முளைகள் இருக்கும். அப்ப யூக்ளினாக்களை நீங்க தெரியணும். நன்னீர்வாளிகள், சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்கும், தனிக்கல் அமைப்புடையது. உங்களுக்கு மேல உள்ள 3 தனிக்கலம், மேல உள்ள 3 தனிக்கலம். உல்வா, சாகசம், பல்கலம் தெரியும். கலைச்சுவர் இல்ல, சர்மம் இருக்கும், கட்புள்ளி இருக்கும், 1 அல்லது 2 சவுக்குமலை இருக்கும். இதை தெரியணும். அப்ப அங்க உணவு புன்வெற்றிடம் பிழ. 2வது பரமேசியம் கடல்வாளிகளாம். இந்த பரமேசியம் என்று சொன்னது கடல்ல இருக்காது, அது நன்னீர்வாளிகள். பரமேசியம் கடல்ல இல்ல, அது நன்னீர்வாளிகள். இதுல சுருங்கத்தக்க புன்வெற்றிடம், உணவு புன்வெற்றிடம் இருக்கும், தனிக்கல் அமைப்புடையது, கலைச்சுவர் இல்ல, சருமம் காணப்படும். கலைச்சுவர் இல்ல, உடலை சூழ பிசிர்கள் இருக்கும். உடலை சூழ பிசிர்கள் இருக்கும், பிசிர்கள் இருக்கும். 2 வகையான கரு இருக்கும். மாக்கரு, நுண்கரு காணப்படக்கூடியதாக இருக்கும். வாய் தவாளிப்பு இருக்கும். வாய் தவாளிப்பு இருக்கும். எதுவும் நீங்க தெரியணும். அப்பங்க சொல்லும் பரமேசியம் கடல்வாளின்னு சொன்ன பிழ, அது நன்னீர்வாளிகள். 3வது அமீபா யாவும் ஒட்டுண்ணியாம். நாங்க சொன்னோம் அமீபாவில் நீர்வாளிகள் சுயாதீனமாக காணப்படும். நீர்ல அது நன்னீர்லையும் இருக்கும், கடல் நீர்லையும் இருக்கும். அப்ப அமீபான்னு சொன்னது நன்னீர்லையும் வாழும், கடல் நீர்லையும் வாழும். அப்ப நீர்வாளிகள் என்று சொன்னது சுயாதீனமாக இருக்கும். ஏனையவை ஒட்டுண்ணியாக இருக்கும். அப்ப அமீபாக்கள் கடல்லையும் நன்னீர்லையும் இருக்கும். அப்படி நீர்ல வாழ்றது சுயாதீனமானது. ஏனையவை ஒட்டுண்ணிகளாக இருக்கும். தனிக்கல் அமைப்புடையது, கலைச்சுவர் இல்ல, போலி பாதங்களை உருவாக்கும். இந்த அமீபாக்களின் போலி பாதம் இடப்பெயர்ச்சியிலையும் உணவூட்டலையும் பங்களிப்பு செய்யும். அமீபாக்கள் போலி பாதங்களை உருவாக்கும். அவற்றின் போலி பாதம் இடப்பெயர்ச்சியிலையும் உணவூட்டலையும் பங்களிப்பு செய்யும். அப்ப உங்கள்கிட்ட கேட்பாங்க, அமீபாக்களின் போலி பாதத்தின் தொழில் என்னன்னு கேட்பாங்க. நீங்க சொல்லணும் இடப்பெயர்ச்சி, உணவூட்டல். உணவு புன்வெற்றிடம் இருக்கும், சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்கும். 4வது அப்ப அதுவும் பிழை. உல்வா வெற்றுக்கண்ணால் பார்க்கக்கூடியவை. நாங்க சொன்னோம் இந்த உல்வான்னு சொன்னது கடல் வாழ்க்கைக்குரியது. இது மேக்ரோஸ்கோபிக் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரியவை. கடல் வாழ்க்கைக்குரியது, வெற்றுக்கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரியவையாக இருக்கும். கலைச்சுவர் இருக்கும், பல்கலத்தாலான பெருவிலியாக இருக்கும். அடுத்தது சாகசம், தனிக்கலத்தால் ஆன பிரிவிலி, காற்று நிரப்பப்பட்ட குமிழ்வான மிதவைகளால் தாங்கப்படும். இந்த சாகசம் தனிக்கலம் சொன்னது போல அது பல்கலம். அப்பல்கலத்தால் ஆன பிரிவிலி.
தனிக்கலம் சொன்னதை நாங்கள் பிள்ளை. பல்கலத்தால் ஆன பிரிவிலே காற்று நிரப்பப்பட்ட குமிழுருவான மிதவைகளால் அது தாங்கப்படக்கூடியதாக இருக்கும். இதுவும் எங்க வாழும் என்றால் கடல் வாளிகளாக இருக்கும். இதோடு சேர்த்து ஜெலீரியம், டயட்டம், அது ரெண்டையும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். வலதுரையும் ஜெலீரியம் என்று சொன்னது கடல் வடிவம் பல்கலத்தால் ஆனதாக இருக்கும். டயட்டம் என்று சொன்னது தனிக்கல அமைப்புடையது. அது கடல்லையும் இருக்கலாம், நன்னீர்லையும் காணப்படக்கூடியதாக இருக்கும். ரெண்டுலையுமே கலைச்சுவர் இருக்கும். ரெண்டுலையுமே கலைச்சுவர் இருக்கும். ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அடுத்தது இப்படி போட்டு இந்த ஏழையும் தயவு செய்து ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அடுத்தரையும் 2020 இருகளை சாவி கீழே 2020 இருகளை சாவி கீழே அந்த இயல்பை தந்து என்ன அங்கின்னு போட வேண்டி வந்தது. அப்ப இயல்புகள் கட்டாயம் நீங்க பாடமாக்கி இருக்கணும். அப்படி பாடமாக்கி இருந்தா தான் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால கவனமா படிச்சுக்கொள்ளுங்க. நானும் பாடமாக்க சொல்றேன், நீங்களும் என்ன செய்றீங்களோ எனக்கு தெரியாது. அடுத்தது 10வது வித்து தாவரங்களின் இயல்புகள் தொடர்பாக பின்னரும் கூற்றுகளுள் தவறானது எது? வித்து தாவரங்களின் இயல்புகள் தொடர்பாக தவறானது. ஒன்று, தற்போதைய தாவர பல்வகைமையாக்கத்திற்கு காரணம் வித்துக்களின் தோற்றமாகும். அவங்களுக்கு தெரியும், இந்த வித்து தாவரங்கள்ல வித்துக்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த வித்துன்னு சொன்னது பல்வேறு முறைகள்ல பரம்பல் அடைஞ்சது. பல்வேறு முறைகள்ல பரம்பல் அடைந்தபடியால புவி மீது எல்லா இடங்களுக்கும் இது எடுத்து செல்லப்பட்டது. அப்படி புவி மீது எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லப்பட்டபடியால எல்லா இடங்களையும் தாவரங்களின் தோற்றம் இடம்பெற்றது. அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த வித்து தாவரங்களின் வித்துன்னு சொன்னது புவி மீது தாவர பல்வகைமையாக்கத்திற்கான பிரதான காரணியாக காணப்பட்டது. அப்ப அது சரி. இரண்டாவது, ஒரு மகரந்த மணியினுள் விந்துக்களை உருவாக்கும் ஆண் பெண் தாவரம் ஒன்று காணப்படும். ஒரு மகரந்த மணியினுள் விந்துக்களை உருவாக்கும் ஆண் பெண் தாவரம் ஒன்று காணப்படும். நோட்ஸ்ல அப்படி எழுதிக்கிறோம். இப்ப மகரந்த மணின்னு சொன்னது விந்துக்களை உருவாக்கும் ஒரு ஆண் பெண் தாவரத்தை கொண்டதாக இருக்கும். அப்ப அது சரி. மூன்றாவது, எல்லா ஜிம்னோஸ்பர்ம்களிலும் அங்கியோஸ்பர்ம்களிலும் விந்துக்களில் சவுக்குமிழை இழக்கப்பட்டுள்ளது. எல்லா ஜிம்னோஸ்பர்ம்களிலும் அங்கியோஸ்பர்ம்களிலும் விந்துக்களில் சவுக்குமிழை இழக்கப்பட்டுள்ளதாம். உங்களுக்கு தெரியும், அங்கியோஸ்பர்ம்கள்ல விந்துக்கள்ல சவுக்குமிழை இழக்கப்பட்டிருக்குது. அங்கியோஸ்பர்ம்ல விந்துக்கள்ல சவுக்குமிழை இழக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பெரும்பாலான ஜிம்னோஸ்பர்ம்களின் விந்துக்களிலும் சவுக்குமிழை இழக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் சில ஜிம்னோஸ்பர்ம்கள்ல ஆதியான சவுக்குமிழை இன்னும் காணப்படக்கூடியதாக இருக்குது. அதுக்கு உதாரணம் தராங்க சைக்கஸ். அப்ப அதுல அவனுக்கு குழப்பம் ஒன்று இருக்குது. சைக்கஸ்ல ஒரு இடத்துல சவுக்குமிழை உண்டும், ஒரு இடத்துல பிசுறுன்னும் கதைக்கிறாங்க. அப்ப நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், இந்த சைக்கஸ்ல பிசுறு அல்லது சவுக்குமிழை இருக்குது. இப்ப இந்த இடத்துல இது நீங்க சவுக்குமிழைன்னு கூற்ற நீங்க உண்மை எடுக்கணும். அப்ப எல்லா ஜிம்னோஸ்பர்ம்களையும் விந்துக்களில் சவுக்குமிழை இழக்கப்பட்டிருக்கும் என்றால் கூற்றுப்பிழ. சைக்கஸ்ல விந்துக்கள்ல சவுக்குமிழை இருக்குது. அப்ப அதுதான் பிழை. நாலாவது, கணம் கொனிஃபரோஃபைட்டாக்களில் 2 வகையான வெவ்வேறு கூம்புகளில் வித்துகள் உருவாக்கப்படும். சரிதானே? அவங்களுக்கு தெரியும், சைக்கஸ்ல ஆண் கூம்பு மட்டும் இருக்கும். சைக்ளோஃபைட்டாவில் ஒரு வகை கூம்பு தான் இருக்கும். கொனிஃபரோஃபைட்டாவில் 2 வகையான கூம்புகள் காணப்படுவது. அந்த வெவ்வேறு கூம்புகள்ல வித்துகள் உருவாக்கப்படும். ஐந்தாவது, அங்கியோஸ்பர்ம்களில் வித்துக்கள் சூழ் வித்திலைகளினால் சூழப்பட்டுள்ளன.
அங்கியோஸ்பர்ம்களில் வித்துக்கள் சூல் வித்திலைகளினால் சூழப்பட்டுள்ளன. இப்ப அவங்களே தெரியும், இது அங்கியோஸ்பர்ம்ல வித்து. இந்த வித்துன்னு சொன்னது சூலகத்துக்குள்ளே இருக்கும். இது அவங்களுக்கு தெரியும், குறி, இது தம்பம், இது சூலகம்னு சொல்றது. மூணையும் சேர்த்து சூல் வித்திலை அல்லது மாவித்து இலை என்று சொல்றது. அப்ப அந்த மாவித்திலையின் ஒரு கூறுதான் சூலகம். அப்ப அங்க வித்துன்னு சொன்னது வித்திலால் சூழப்பட்டிருக்கும் என்றால் கூற்று சரி. ஏன்னா சூழ்வித்திலையின் ஒரு பகுதிதான் சூலகம். அப்ப அந்த சூலகம் தான் என்ன மாறும் என்றால் பழமாக மாறும். அப்ப அதுவும் உங்களுக்கு சரி. அடுத்தது 11வது கேள்வி. ஃபங்கசுக்கள். 11வது கேள்வி ஃபங்கசுக்கள். முதலாவது கூற்று புரோக்கரியோட்டாவிற்குரியவை. பிழை இல்லையா? அவங்களே தெரியும், இந்த ஃபங்கசுக்கள் என்று சொன்னது புரோக்கரியோட்டா அல்ல, அது யூக்கரியோட்டாவிற்குரியது. ஃபங்கசுக்கள் என்று சொன்னது யூக்கரியோட்டாவிற்குரியது. இரண்டாவது அகத்துறிஞ்சலுக்குரிய புறப்போசனைகள். நாங்கள் முன்னுக்கும் கதைச்சிக்கிறோம், இந்த ஃபங்கசுக்கள் என்று சொன்னது அகத்துறிஞ்சலுக்குரிய புறப்போசனைகள். அகத்துறிஞ்சலுக்குரிய புறப்போசனைகள் அவற்றில் பெரும்பாலானவை அழுகல் வளரிகளாக இருக்கும், சில ஒன்றியவாளியாக இருக்கும். ஃபங்கசுக்கள் அகத்துறிஞ்சலுக்குரிய புறப்போசனைன்னு சொன்னது உண்மை. அதில் பெரும்பாலும் அழுகல் வளரிகள் இருக்கும், சில ஒன்றிய வாளிகளாக இருக்கும். அப்ப அந்த கொட்டு சரி. மூன்றாவது யாவும் பிரிகையாக்கிகள். இந்த அழுகல் வளரிகள் தான் என்னவாக சேர்ப்பறன்னா பிரிகையாக்கியாக சேர்ப்பது. அப்ப யாவும் பிரிகையாக்கின்னு சொன்னது பிள்ளை, அங்க ஒன்றிய வாளிகளும் இருக்குது. ஃபங்கசுக்கள் யாவும் பிரிகையாக்கின்னு சொன்ன பிள்ளை, அங்க ஒன்றிய வாளியும் இருக்குது. சேர்ப்பது பாக்டீரியாக்களும் ஃபங்கசுக்களுமாக இருக்கும். பாக்டீரியாக்களும் ஃபங்கசுக்களும் தான் பிரிகையாக்கிகளாக செயற்படும். இந்த வைரசுக்கள் என்று சொன்னது ஒருபோதும் பிரிகையாக்கிகளாக செயற்பட மாட்டாது, ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். நாலாவது எல்லா ஃபங்கசுக்களும் ஊடுருவவும் அகத்துறிஞ்சவும் பருகிகளை உருவாக்கும். அது பிழை. இப்ப இந்த இடத்துல பருகின்னு தொழில மறைமுகமாக உங்கள்கிட்ட நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த பருகின்னு சொன்னது சில ஃபங்கசுக்கள் தான் இருக்கும். பருகின்னு சொன்னது சில ஃபங்கசுக்கள் தான் இருக்கும். இந்த பருகின்னு சொன்னது ஊடுருவவும் அகத்துறிஞ்சவும் உதவும். நாங்கள் ஸ்ட்ரக்சர்ல கேட்டோம், ஃபங்கசுக்களின் பருகிகளின் தொழிலை கேட்டோம். ஃபங்கசுக்களின் பருகிகளின் தொழில் உங்களுக்கு தெரியும், ஊடுருவவும் அகத்துறிஞ்சவும் உதவும். அப்படி இல்லைன்னு சொல்லலாம், தாவரத்திற்கும் ஃபங்கசுக்கும் இடையிலான பதார்த்த பரிமாற்றத்தில் உதவக்கூடியதாக இருக்கும். ஐந்தாவது யாவும் சவுக்குமலை கொண்ட இயங்கு வித்திகளை உருவாக்கும். அவங்களே தெரியும், சில ஃபங்கசுக்கள்ல தான் இயங்கு வித்து தோற்றுவிக்கப்படும். நாங்க சொன்னோம் இல்லையா, கிட்டிடியம் இல்ல கிட்டிடியோ மைக்கோட்டாவில் என்ன தோற்றுவிக்கப்படும் என்றால் சவுக்குமுளை உடைய இயங்கு வித்திகள் தோற்றுவிக்கப்படும். அப்ப சில ஃபங்கசுக்கள்ல தான் இயங்கு வித்தி இருக்கும். நாங்க ஸ்ட்ரக்சர்ல எழுதணும், இயங்கு வித்தி என்றால் என்னென்று எழுதணும், சவுக்குமுளை உடைய இலிங்கமில் வித்தி அல்லது இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் வித்தி என்று சொன்னோம், ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அடுத்தது 12வது கேள்வி. விலங்கு கணம் பற்றி பிழையானது எது? ஒன்று, பிளட்டில் மின்திசுகளில் வன்குட்டு தொகுதி காணப்படுவதில்லை. சரியில்லையா? பிளட்டில் மின்திசுல வன்குட்டு தொகுதி இல்லை. நெமட்டோடா அனலிடாவில் நீர்நிலையில் வன்கூடு.
மொலஸ்காவில் புறவன்கூடு அதோட சேர்த்து அகவன்கூடும் இருக்கும். ஆத்ரோபோடாவில் புறவன்கூடு, எக்ரோனோமேட்ராவில் அகவன்கூடு இருக்கும். அவங்களே தெரியும், பிளட்டியல் இந்த சில வன்குட்டு தொகுதிகள் காணப்பட மாட்டாது. சரி. இரண்டாவது, நெமட்டோடாக்களின் உடல் சுவர் மேல்பக்க தசைகளை மட்டும் கொண்டது. நாங்கள் சொன்னோம், நெமட்டோடாக்கள்ல உடல் என்று சொன்னது மேல்பக்க தசையை மாத்திரம் கொண்டது. அதுவும் சரி. மூன்றாவது, அனலிடா தலையாக செயலை காட்டும் முதல் விலங்குகள் ஆகுமாம். உங்களோட டீச்சர்ஸ் கைடில் சொல்றாங்க, அனலிடாக்கள் தான் தலையாக செயலை காண்பிக்கும் முதல் விலங்கு கணம் என்று சொல்றாங்க. அனலிடாக்கள் தான் தலையாக செயலை காண்பிக்கும் முதல் விலங்கு கணம் என்று சொல்றாங்க. அப்ப அது சரி. உங்களுக்கு தெரியும், நைடீரியாக்கள்ல தலையாக செயல் இல்லை, எக்ரோனோமேட்ராவிலையும் தலையாக செயல் இல்லை. இந்த பிளட்டியல் மின்னஸ் நெமட்டோடா போன்றவற்றில் தலையாக்கத்திற்கான அறிகுறி உண்டு, ஆனால் தலை தெளிவாக இல்லை. அவ தலையாக செயலை தெளிவாக காட்டும் முதல் விலங்கு கணம் என்று கேட்டால் அது எங்கட அனலிடாக்களாக இருக்கும். ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். நாலாவது, மொலஸ்காக்கள் மென்மையான உடலை கொண்ட துண்டங்களாக பிரிக்கப்பட்டதாம். நாங்கள் சொன்னோம், இந்த மொலஸ்கா என்று சொன்னது மெல்லுடலிகள். மொலஸ்கா என்று சொன்னது மெல் உடலிகள். உடல் என்று சொன்னது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று சொன்னோம் உடலக திணிவு, இரண்டாவது தசை செறிந்த பாதம், மூன்றாவது சொன்னோம் மென் மூடின்னு சொன்னோம். அப்ப மொலஸ்காக்கள் மென்மையான உடலை கொண்டது சரி, துண்டுபட்டிருக்க மாட்டார். துண்டுபடல் என்று சொன்னது மொலஸ்காவுல இல்லை. அவங்களுக்கு தெரியும், 2 விலங்கு கணங்கள்ல தான் துண்டுபடல் இருக்குது. அனலிடாவிலையும் ஆத்ரோபோடாவிலையும் தான் துண்டுபடல் இருக்குது. அனலிடா புறத்திலும் அகத்திலும் துண்டுபட்டது. ஆத்ரோபோடான்னு சொன்னது புறத்தில் துண்டுபட்டதாக இருக்கும். அப்ப அங்க மொலஸ்காக்கள் மென்மையான உடலை கொண்ட அதுவரைக்கும் சரி, துண்டங்களாக பிரிக்கப்பட்டது அந்த குற்றப்பிழை. ஐந்தாவது, ஆத்ரோபோடாக்களில் நரம்பு நான் திண்மமானது துண்டுபட்டது வயிற்றுப்புறத்தில் அமைந்துள்ளதாம். உங்களுக்கு தெரியும், அனலிடாவினையும் ஆத்ரோபோடாவினையும் நரம்பு தொகுதின்னு சொன்னது ஒரே மாதிரியானது. அப்ப நரம்பு நான் திண்மமானது வயிற்றுப்புறத்துக்குரியது, துண்டுபட்டதாக இருக்கும். அப்ப அவங்களுக்கு அதுவும் சரி, அதுவும் சரி.